அந்த கதவையும் தாப்பா போட்டாச்சு. உள்ள என்ன தாயக்கட்டுமா விளையாடுவாங்க? என்னங்க நீங்க இப்படி கத்தி பேசுறது எது வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்கு தெரியுமா? பக்கத்து வீட்டு குன்றாவு நம்ம பெட்ரூம் கதையெல்லாம் ஊர் பூரா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியா? ஒரு நிமிஷம். ஐயோ உமா, ஐயோ, உனக்கு பக்கத்து வீட்டு குண்டுராவை பத்தி ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு மத்தியானம் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல அவர் பக்கத்துல ஒரு ஆங்கிலோ இண்டியன் 2 பேரும் கண்ணடிச்சுக்கிட்டு இவர் கண்ணத்தை அவகள்றா, அவ கண்ணத்தை இவர் கல்றாரு. ஒரு நிமிஷத்துல யார் ஜாஸ்தியா கல்றாங்கன்னு ஒரு பந்தயம். ஆனா குண்டுராவ் தான் ஜெயிச்சார். 63 தடவை கையினார். ஸ்கூல் பசங்க எல்லாம் கை தட்டினாங்க. உமா, இந்த சம்பள கவர் எனக்கு 30 ரூபாய் இன்கிரிமெண்ட் கிடைச்சிருக்கு. அதையும் உள்ள வச்சிருக்கேன். ஆனா நீ எனக்கு வழக்கம் போல 20 ரூபாய் கூட அது போதும். அதுக்கு மேல எனக்கு ஒண்ணு இன்கிரிமெண்ட் வேண்டாம். புடி. ஏங்க என்ன இந்த சம்பள கவரை தான் என்கிட்ட குடுக்குறீங்க? ஏண்டி நீ வரவுக்குள்ளதான் செலவு செய்யறியான்னு என்னைக்காவது ஒரு நாளாவது விசாரிச்சிருக்கீங்களா? பாத்தியா பாத்தியா, என்ன பிரச்சனையில மாட்டி வரலான்னு பாக்குறியா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேணாம்பா. எனக்கு வேணுங்கிறது வழக்கம் போல 2 வேளை சாப்பாடு, 2 வேளை காபி. நீ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். படுக்கையில ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் இப்படி பேசிட்டு இருக்கணும். இந்த நடேசம்பாயிலும் கௌரி பொண்ணும் சந்தோஷமா இருக்கணும். அவ்வளவுதான். மத்த பிரச்சனை எல்லாம் உன் தலையில. எனக்கு வேணவே வேணாம்பா. எங்க இருந்து புடிச்சு வந்துற அந்த கோழிய? குடலை புரட்டுது. நான் நினைக்கிறேன் கோழிக்கு ஏதோ வயத்துல வியாதின்னு நினைக்கிறேன். ஏய், உனக்கு கோழி பிடிக்காது, அதான் மூக்குல துணி கட்டிக்கிட்டு இல்ல. சீட்டை போடு. அம்மா மாமா, வழக்கம் போல பற்றாக்குறை. சாவி எடுத்துக்கிறேன். வாங்க. நீ என்னங்க என்ன அங்க டிஃபனை ரெடி பண்ண சொல்லிட்டு இங்க உட்கார்ந்து சீட் அடிக்கிட்டு இருக்கீங்களா? உன் டிஃபனுக்கு பயந்து தான் நான் இங்க ஓடியாந்தேன். மகமுடிய பாரு, சம்பல் கொள்ளக்கார மாதிரி. எத்தனை 200 ரூபாய் எடுத்துட்டு இருக்கேன்ப்பா. நேரம் வாட்டுக்கு வரா, சாவி எடுத்துக்கிறா, பீரோவை திறக்கிறா, பணத்தை எடுத்துட்டு கணக்கு எழுதுறா, திருப்பி போயிடுறா. பணத்தை கணத்தை செட்டில் பண்றா திருப்பி கொடுத்து. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உனக்கு தேவை 2 வேளை காபி, 2 வேளை சாப்பாடு. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. வர்றா, நாளைக்கு அவன் பூட்டாளா பணத்தை நான் தான் செட்டில் பண்ண, மறந்துடாத. காலங்காத்தால பேசுற பேச்சடா இது. போய் வாயை கிளிட்டு வர. நீ பேச மாட்ட. உன் பொண்டாட்டி கூட சாகரத்துக்கு முந்தின நாள் என்னோட சீட்டு விளையாடனா ஒரு ஃபுல்லுக்கு 15 பைசா தரணும். பூட்டா நான் யார கேட்கறது? குழந்தை கிட்ட கேளு. குடுக்குறியாமா? நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. மத்தியானமா சாவகாசமா வர்றேன். சீக்கிரமா கௌரி அனுப்பி வைமா. குழந்தைக்கு சாதம் ஊட்டணும். கௌரி வந்து சாதம் ஊட்டினாதான் சாப்பிடுவேன்னு குழந்தை அடம் பிடிக்குது. சரிம்மா. மளிகை பாக்கி வாங்க வந்துட்டு அப்புறம் காசு வாங்காம போன எப்படி? அரே உமா பேட்டி, இந்த ராவுத்தர் இந்த ஊர்ல எத்தனையோ பேருக்கு மளிகை சாமான் கொடுக்கறான், எத்தனையோ ஒரு வீட்டுக்கு பணம் வாங்க போறான், அத்தனை பேரும் பணம் கொடுக்கறான். ஆனா நீ மட்டும் இந்த சாய்புய ஒரு மனுஷன் நினைச்சு மோர் கொடுக்கறாங்க. நம்ம மோர் மேலே சாய்பு முகத்து குச்சி ஆகிறான். நம்ம பணம் வாங்க வர்றான் இல்ல, நிம்பளா கொடுக்கறான். ராவுத்தருங்க தமிழ் வளர எவ்வளவோ பாடுபடுறாங்க. ஆனா பழக்க தோஷத்தினாலே என்னமோ நீங்க இப்படி பேசுறீங்க. இந்தாங்க, இதுல 300 ரூபாய் வரவு வச்சுக்கோங்க. இந்த மாசம் 12ஆம் தேதி 120 ரூபாய் தர்றேன். பாக்கியே அடுத்த மாசம் சேர்த்து தர்றேன். அச்சா, என்னங்க பணத்தை வாங்கிட்டு புக்ல எழுதாம போறீங்க? அரே உமா பேட்டி, நிம்பளை பத்தி சாய்பு நெஞ்சில எழுதி இருக்கிறான். நிம்பள் நாக்கு மேலே நாணயம் இருக்கும்.
அதுக்கும் சாய்பு மதிப்பு கொடுக்கறான். வரான். சலாம். ஏமா சுடுசோத்துல கை விட்ட? கை ரொம்ப எரியுதா? அப்பா அக்காவை கூட்டிட்டு வந்துட்டாருல, அழக்கூடாது. எப்படி சுடுசோத்துல கை விட்ட நீ? இன்னொரு தடவை கையை விட சொல்றேன். அறிவு கிட்ட கழுத. ராத்திரி குழந்தை திடீர்னு எந்திரிச்சு அழுதுச்சுன்னா அம்மா வயசானவங்க, அவங்கள தொந்தரப்படுத்த கூடாதுன்னு உன்னைய கூட்டிட்டு வந்தேன். எத்தனை நாளைக்கு தான் என்னைய தொந்தரவு செய்ய முடியும்? குழந்தைக்கு சீக்கிரம் ஒரு அம்மாவை கூட்டிட்டு வருது. அப்படிங்களா? சரிங்க. பெரிய மனுஷி மாதிரி ஏதாவது பேசினா அடிச்சு பல்ல கழட்டிடுவேன். அரட்டிக்கிட்டு என்னைய அரட்டிக்கிட்டுங்கிற? இன்னும் 3 மாசத்துக்குள்ள எனக்கு ஒரு அண்ணியை கூட்டிட்டு வரல, என் பேர் கௌரி இல்ல. இத பாரு, என்கிட்ட சேலஞ்ச் பண்ண இன்னும் 15 நாள்ல காஷ்மீர்ல இருந்து ஒரு நல்ல பையனா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன் புருஷனுடைய காஷ்மீருக்கு அனுப்பிச்சிருவேன். பெஸ்ட். உனக்கு காஷ்மீர்லயே பொண்ணு பாப்பேனே. பெரிய பாப்ப. குழந்தையோட அப்பாவை பெத்த பாட்டி நீங்க, அம்மாவை பெத்த பாட்டி நான். நம்ம 2 பேரும் எவ்வளவு சமாதானப்படுத்தணும். அடங்குச்சா? அந்த கௌரி வந்த உடனே எப்படி பொட்டுன்னு அடங்கி போச்சு பாத்தீங்களா? அதனாலதான் கௌரிய வர சொன்னேன். இப்படி எத்தனை நாளைக்கு அப்பப்ப வர சொல்றது? ஒரு நாளைக்கு முறையோட வர சொல்ல வேண்டியதானே? என்ன சொல்றீங்க? மாப்பிள்ளை பார்த்தா எனக்கு வயிறு எரியுது. என் பொண்ணுதான் அல்பாயசுல போயிட்டா. அவர் ஏன் கஷ்டப்படணும்? அவரையும் கௌரியும் மாலையும் கழுத்துமா பாக்கணும்னு என் மனசு கிடந்து துடிக்குது. நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? சரியாதான் சொன்னீங்க. ஆனா உங்க வாயால இத ஆண்டவன் சொல்ல வச்சுட்டானேன்டா வருத்தமா இருக்கு. அதனால என்ன? எல்லாம் நல்லபடியா நடக்கணும். மாப்பிள்ளை வாழ்க்கை நல்லபடியா அமையணும். அதுக்காகத்தான் ஒரு நாளைக்கு 4 தடவை இந்த வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்கேன். சார், அவசியம் கல்யாணத்துக்கு வந்துருவீங்களா சார்? அதான் இன்விடேஷன் கொடுத்தப்ப சொன்னேன். கரெக்டா வந்துருவேன். ஆமா, எப்ப தாலி கட்ட போற? இன்னும் 1 மணி நேரத்துல வந்தீங்கன்னா சரியா இருக்கும் சார். நீங்க வந்துதான் தாலி எடுத்து கொடுக்க போறீங்க. நீதானே தாலி கட்ட போற? ஆமா சார். ஏண்டி, யாருமே இல்லாத இந்த இடத்துக்கு என்ன எதுக்கு தனியா கூட்டிட்டு வந்த? உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். என்ன பேசுறதுனாலும் வீட்லயே பேசிருக்க வேண்டியதானே? அங்கதான் நிறைய இடம் இருக்கு. வீட்டுல பேசினாதான் தெருவையே கூட்டிடுறீங்களே. என்ன விஷயம்? நம்ம கௌரி இருக்காளே, என்னாச்சு அவளுக்கு? சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஏன் இப்படி கத்துறீங்க? கோச்சு காதரி, என்னாச்சு அவளுக்கு? அவளுக்கு கல்யாண ஆசை வந்திருக்கு. யார கட்டுக்கிட்டு கல்யாண ஆசை வந்தது? 4 நட்சத்திரம் பார்த்து ஊரை கூட்டி எல்லார்கிட்டயும் உத்தரவு வாங்கிட்டு தாங்க கல்யாண ஆசை வரும். ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டா கல்யாண ஆசை வர்றது ஏற்கதானே? யார கேட்டுக்கிட்டு அவளுக்கு வயசு வந்துச்சு? யோ, என்னடி யோன்னு கூப்பிடுற? யோ, நாம என்ன கூப்பிட்டேன்? இப்படி பாரு. அந்த அம்மா நல்ல காரியம் தானே செய்ய சொல்றாங்க. உங்க தங்கச்சி கல்யாணம் தானையா? செஞ்சு வையா ஐயா. என்னடி இது ஊரே கூடி இருக்கு? இவங்க எல்லாம் எப்படி வந்தாங்க? அங்கேயே கேளுங்க. அங்கேயே கேட்கட்டா? ஆமா, நீங்க எல்லாம் எப்படி வந்தீங்க? ஏறிக்கிற மண்டபத்துல ஏதோ திடீர்னு சத்தம் கேட்டுச்சு. நாங்கெல்லாம் பயந்து போயிட்டோம். வந்து பார்த்தா நல்ல விஷயம் தான். கூடிய சீக்கிரம் கல்யாணம் வரும். ஓடியா போடுறேன். நானும் என் பொண்டாட்டியும் ரகசியமா பேசிக்கிட்டு இருக்கோம். ஊர் மக்களுக்கு சொல்லிடுங்க. அம்மா, என்னப்பா? ஒரு நல்ல விஷயம். என்ன? கணேசன் உடனடியா கௌரி கல்யாணம் பண்ண போறானா. பெரியவங்களா இருந்து இந்த கல்யாணத்தை முன்ன நின்னு நடத்தி வைக்க வேண்டியது உங்க பொறுப்பா. அவன் சொல்ல சொன்னா நான் சொல்லிட்டேன். இந்த கல்யாணம் உங்க கையில தான். மாப்பிள்ளைக்கும் கௌரி மேல ஆசை இருக்கு. நான் இருக்கேன்ல, அதான் மூடி மறைச்சு பேசுறாரு. இப்ப நான் என்ன பண்ணணுங்கிறீங்க? பழம் பாக்கு வாங்கிக்கிறீங்க, அத ஒரு தட்டுல வச்சுக்கிறீங்க, நேர கணேசன் வீட்டுக்கு போறீங்க. அண்ணி, எத்ராஜ் அம்மா வந்திருக்காங்க. அடே, தங்கள் பாத தொழுகை இந்த வீட்டுல படுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். கொடுத்த கடனை கேட்கவில்லையே. கேட்டாலும் இல்ல. உமா, எப்படிமா இருக்க? பெரியவங்க தயவுல நல்லா இருக்கமா. ஆமா, என்ன விஷயம்? ஏது இவ்வளவு தூரம்? நல்ல விஷயம்டாமா. அதுக்கு முன்னாடி உன் கையால கொஞ்சம் குங்குமத்தை எடுத்துட்டு வாமா. என்ன துப்பறிங்கிற மாதிரி ஒரே சஸ்பென்ஸா இருக்கு? குங்குமத்தை வைமா. தட்டை கையில எடுத்துக்க. இப்ப நீ எத்திராஜுக்கு அக்கா. கணேசனை கேளு. உங்க தங்கச்சி கௌரிய என் தம்பி எத்திராஜுக்கு 2ஆம் தாரமா கொடுக்க உங்களுக்கு சம்மதமா? ஏன், என்னாச்சு உங்களுக்குலாம்? நீங்க இங்க வந்திருக்கிற விஷயம் எத்திராஜுக்கும் தெரியுமா? அவனுக்கும் அந்த ஆசை இல்லாமல நான் இவ்வளவு தூரம் வருவேன். அம்மா, நீங்க கிளம்பலாம். கணேசா, நான் உங்களை இங்கிருந்து முதல்ல வெளியில போக சொன்னேன். கணேசா, இது பாருங்க, வயசுல பெரியவங்களா இருக்கீங்க. எங்க அம்மா ஸ்தானத்துல இருக்கீங்க. வீட்டு படியேறி வந்துட்டீங்க. வெளியில போயிடுங்க.
பைத்தியக்காரத்தனம். எப்படிமா உங்களால என்னையும் கௌரியும் ஜோடி சேர்த்து பார்க்க முடிஞ்சது? தப்பு பண்ணிட்டப்பா. பெரிய தப்புமா. நான் சத்தியமா கௌரிய தங்கையா நினைச்சுதான் பழகுனேன். நான் கண்மூறத்துக்கு முன்னால மறுபடியும் உங்களை மாலையும் கழுத்துமா பார்க்கணும்னு நான் தான் ஆசைப்பட்டேன் மாப்பிள்ளை. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க மக செத்து இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் என் மனைவி இன்னும் சாகல. பக்கத்துல இருந்தாலும் அவதான் என் மனைவி, படத்துல இருந்தாலும் அவதான் என் மனைவி. சேத்ராஜ், அது இருக்கட்டும்பா. கோவத்துல இருக்க கணேசனை எப்படிப்பா சாந்தப்படுத்துறது? அவன் மேலே தப்பு இருக்குமா? என்ன ஒரு வார்த்தை கேட்காம உங்களை எப்படி கிடவட்டும்பா? அதை கேட்டு அன்னையும் கௌரி எப்படி சும்மா இருந்தாங்க? எனக்கு எரிமலையா வெடிக்க தெரியும். நில்டா கணேசா, அங்கேயே நில்றா, வீட்டுக்குள்ள வராத. அண்ணி, அவன் என் மேல கோபத்துல இருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்றது கேளுங்க. உமா, உள்ள போடி. போடினா ஆமா, நீ ஏன் அண்ணி இப்ப உள்ள போச்சுன்னா? தங்கையா நினைச்சு பழகின வழியே தாரமா நினைச்ச மாட்டா நீ. அயோக்கிய அண்ணி அந்த மாதிரி வித்தியாசமான கண்ணோட்டத்தோட நீ பார்க்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அதுக்கு தான் உள்ள போச்சுன்னு. இப்ப நீ இங்க சொன்ன வார்த்தைக்கு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிற. அது வரைக்கும் இந்த வீட்டு வாசல் பக்கம் தலை வச்சு மறுக்க மாட்டேன். நீ சொன்னபடி உண்மையில சத்தியம்டா, இனிமே நான் இந்த பக்கம் வரவே மாட்டேன். வரண்டா, அண்ணிட்ட சொல்லு. போடா. ஊருக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேளே, பாண்டியன் எக்ஸ்பிரஸ் நேரத்துக்கு வரிசையா 9 பெண்களை பெத்து வச்சிருக்கோமே, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கேடா? தப்பு ஒண்ணுதுரி. என் தப்பா? பின்ன என்ன, நானா அவன் 9 பொட்டையா பெத்துக்க சொன்னேன். இந்த 9 ஆம்பளையா இருந்திருந்தா மார்க்கெட் ரேட்டுக்கு வரதட்சணை வாங்கி நான் லட்சாதிபதி ஆயிருப்பேன். பேசாதீங்க, பெத்த வயிறு 10 எரிகிறது. அம்மா, ராமநாத மாமா ஆத்துல பாமாயில கியூல நின்னு அத வாங்கி தர சொன்னாமா. எட்டனா தரேன்னு சொன்ன. வரேம்மா. அம்மா, அரிசி கியூக்கு போறேன், 4 நாள் கிடைக்கும். அம்மா, மணல கியூக்கு போறேன், 8 நாள் கிடைக்கும். அம்மா, ஒவ்வொரு மாமா ஆத்துல தண்ணி புடிச்சு தர சொன்னாமா. தண்ணி கியூக்கு போறேன், 4 நாள் தரேன்னு சொன்னா. ஏண்டிமா, நம்பர் 1, நீ எந்த கியூ கிடிமா போற? நியூஸ் ஷோ மாமி கோழிக்கு புது படத்துக்கு கியூல நின்னு டிக்கெட் வாங்க சொன்னா. ₹1 தரேன்னு சொன்னா. நான் வரேம்மா. நூன் ஷோ மாமிக்கு அப்படியாவது படம் என்ன வேண்டி கிடக்கு? ஏதோ நாட்டுல எல்லாத்துக்கும் கியூ இருக்கு, எனக்கும் கியூல நிக்க 9 பெண்கள் இருக்கு, அதனால நான் பொழைச்சேன். சீதா லட்சுமி. என்னன்னா? சீது. என்னன்னா? இது குட்டி. ஐயோ, என்ன கொலையரே? ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம வீட்டு உபயோகத்துக்கே ஒரு பொருள் வாங்கணும்னு வச்சுக்கோ. சரி. எனக்கு நமக்குன்னு பொண்ணே இல்லையே, எல்லாரும் ஊருக்கு உபகாரம் பண்ண போயிட்டா. அதனால சீது. ஐயோ, ஐயோ, இது குட்டி. என்ன? ஓஹோ, நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்களா? ஒண்ணுமில்ல சார், நான் என் தங்க கௌரிக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். உங்ககிட்ட ஏதாவது ஒரு நல்ல ஜாதகம் இருக்குமா? எல்லா ராத்திலையும் கல்யாணம் நடக்கிறது. சீதா லட்சுமி. பொண்ணு வயசுக்கு வந்துட்டா புள்ள ஜாதகத்தை தேடி ஓடணும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. சீது. சின்ன குழந்தை கணேசன் பொறுப்பா தன் தங்க கௌரிக்கு கல்யாணம் பண்ண போறான். நிறுத்தடி சீத்து குட்டி. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. கணேசனை பார்த்தாலும் புத்தி வர வேண்டாம். பொண்டாட்டிய வட்டி கிடைக்கும் மளிகை கிடைக்கும் அலைய விட்டுட்டு தெரு திண்ணல வெட்டி பேச்சு பேசுற தின்னூர் ஜந்து இந்த கணேசன். அப்பேற்பட்ட உதவாக்கரைக்கு முன்னாடி நீ என்ன தூக்கி எறிஞ்சு பேசிட்டேல்ல, இவன் தங்கைக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நான் என் மூத்த பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்டி. அது வரைக்கும் இப்ப அவுக்கிற இந்த கூந்தலை நான் முடிய மாட்டேன். இதுதான் இந்த திருவையாறு நீலகண்ட சாஸ்திரியோட சபதம். பெரிய பாஞ்சாலி சபதம். நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. என்னைக்கு நீங்க நம்ம மூத்த பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி முடிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நான் உங்க ஆத்துக்காரி, நீங்க ஆம்படையா. அது வரைக்கும் நான் வெறும் சீதா லட்சுமி, நீங்க வெறும் எம்ஆர் நீலகண்ட சாஸ்திரி. நோ சீத்துக்குட்டி. நீங்க யாரோ நான் யாரோ, டோட்டல் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் சேங்காலிபுரம் சுந்தரேச கணபாடிகளுடைய பொன் சீதா லட்சுமியோட சபதம்.
நான் உன்னை பத்தி கொஞ்சம் அதிகமாவே பேசிட்டேன், வருத்தப்படாத. அதனால என்ன சார், எது எப்படியோ உங்களுக்கு ரோஷம் வந்தது, அதுவே பெரிய விஷயம் சார். நான் என் தங்கச்சி கல்யாண விஷயமா சொன்னேனே. கல்யாண விஷயமா தானே? எந்த போட்டோ பிடிச்சிருக்க நீயே சொல்லு. சார் இந்த பையன் ரொம்ப நல்லா இருக்கா சார். யார் சார் இந்த பையன்? இவனா? இந்த பையன் பேர் மங்குபதி, அம்மா பேர் ருஷியேந்திரமணி, அப்பா பேர் ராஜகலவை, சொந்த ஊர் அச்சரப்பாக்கம். மாப்பிள்ள நல்லா இருக்காரு. உனக்கு என்ன தவிர எல்லாருமே நல்லா இருப்பாங்களே. தமாஷ் பண்ணேன்டி, நான் தமாஷ் பண்ணக்கூடாதா? நீங்களும் தான் நல்லா இருக்கீங்க. அதுலயும் உனக்கு அவ்வளவு சலிப்பு? ஏய், கௌரி கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் இப்போ. அவங்க பொண்ணு பார்க்க வரதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுனா. அது சரி, பொண்ணு பார்க்க வர்றதுக்குன்னு தான் சில அனாவசியமான சம்பிரதாயங்கள்லாம் இருக்குதே. ஒரு 200 ரூபாய் தேவைப்படும்ல, என்ன பண்ண போறீங்களா? கழுத கட்டா குட்டிச்சவரு நேரா எத்ராஜி வீட்டுக்கு போக வேண்டியது, அவன் பீரோவை திறக்க வேண்டியது, ஒரு 200 ரூபாய் பணத்தை எடுக்க வேண்டியது அந்த நோட்புக்ல. நான் இங்க வந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். தெரிஞ்சாதான் என்னங்க ஐயா, இங்க வராத ஆளே கிடையாது. கடவுள் கூட நம்ம கிட்ட தான் கடன் வாங்குறான். நீ அடிக்கடி வா. நல்லா அரே சைத்தான். யோ, 4 பேர் பாக்குறாங்கய்யா. கணேஷு, கொஞ்ச நாளா உன் பிபி கழுத்திலே நம்ம மஞ்சள் கயிறு தான் பாக்கலாம். இப்போ நிம்பள் வளையலை அவுக்கிறான். ஏக்கோ தும் நேரா மார்வாடி கடைக்கு போறான், வளையலை வாங்குறான், இங்கே வரான். இல்ல சாய்பு நிம்பளை சமாளி வைக்கிறான். இந்த வளையல் வாங்கிட்டு வந்தாச்சு, திருப்தி தானே உனக்கு? மார்வாடி வளையலுக்கு என்ன கொடுத்தான்? 200 ரூபாய் கொடுத்தாம்பா. அந்த 200 ரூபாயே ராவுத்தர் வட்டி இல்லாமே கொடுக்கறான். ராவுத்தர்? அது கணேஷு, பணத்துக்கும் அடமானமா ராவுத்தர் இந்த வாட்சே வச்சுக்கிறான். நிம்பள் பணத்தே தர்றான், ராவுத்தர் வாட்சே திருப்பி தர்றான். நான் டைம் பார்க்கணும்னா என்ன செய்யறது? கடைக்கு வர்றான். ஜாவ். என்னங்க மணி என்ன ஆச்சு? நீ நேரா மெயின் ரோடுக்கு போறான். அங்க ராவுத்தர்னு ஒருத்தன் மளிகை கடை வச்சிருக்கான். அவங்கிட்ட நான் சொன்னேன் நீ சொல்றான், அவன் மணி சொல்றான். நீங்க 4 பேர் அந்த வண்டியில வாங்க. குதிரை ரொம்ப ஒல்லியா இருக்கு, நீங்களும் அந்த வண்டியிலே வாங்க. சரி சார். அம்மா, பொண்ணுக்கு அண்ணன் அந்த வண்டிக்கு ஏன் அமிச்சேன் தெரியுமா? அவர் முன்னாடி பேச வேண்டாம் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. சட்டை கைய மடிச்சு விட்டேன்னா பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம், கைய மடிக்கலன்னா பொண்ணு பிடிக்கலன்னு அர்த்தம். புரியுதா? தெரியுண்டா கண்ணா, எத்தனை தடவை சொல்லுவேன். இத பாருங்க, வழக்கம் போல பைத்தியத்தனமா அங்க வந்து கண்ணா பின்னாலும் பேசாதீங்க. கோவக்கார மாதிரி உருன்னு உட்கார்ந்து இருக்கணும். நான் என் புருஷன் ரொம்ப கோவக்காரன்னு சொல்லி சமாளிச்சுக்கிறேன். புரியுதா? சரிங்க. இந்த சரிங்கிற பழக்கத்தை அச்சரப்பாக்கத்தோடு விடுங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? அவங்க முன்னாடி தைரியமா வாடி போடி நான் அதட்டி பேசலாம். புரியுதா? சரிங்க. நீ வண்டி எடுப்பா. என்னங்க, இந்த கம்பியை போட்டுக்கிட்டா போடுங்க. கொஞ்சமா போடுறீங்க, நிறைய போடுறீங்க. ஒருவேளை உங்க பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னா இதெல்லாம் வேஸ்ட் தானே நமக்கு. பேசாம இருங்க, எனக்கு ஏற்கனவே பயமா இருக்குது. மாப்பிள்ளையோட அப்பா ரொம்ப கோக்காரா இருப்பார் போல இருக்கு. ஒரு நிமிஷம், எனக்கு 2 தட்டு வேணும். இவ என் பொண்டாட்டி. ஊர்ல சாதாரணமா இவளை என் பொண்டாட்டினே சொல்ல மாட்டாங்க, என்ன பெத்ததே சொல்லுவாங்க. கணேஷா, வளவளன்னு பேசிட்டு இருக்காத, பொண்ணை வச்சுட்டு வா. யார் இந்த குழந்தை? ஏன் அழுகுது? இது பக்கத்து வீட்டு குழந்தை, நான் விசாரிக்கிறேன். ஏன் வேற? இவங்க உட்கார்ந்து இருக்கிற ஜமக்காலம் எங்க வீட்டு எல்லாரும் ஏன்றுங்க. எல்லாரும் சீக்கிரம் சாப்பிட்டுடுங்க, மிக்சர் யார் விட்டுதோ. ஓஹோ, பக்கத்து வீட்டு ஜமக்காலமா? பரவாயில்ல, எந்திரிங்க. இத பாருங்க,
நீங்க கோவக்காரர்னு உங்களை பார்த்த உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் என்னுடைய நிதி நிலைமை அப்படி. குழந்தை பக்கத்து விட்டது, ஜமக்காலம் அவங்களுது, அழுவுது. தயவு செய்து எழுந்திருக்க முடியுமா? என்னங்க அவ்வளவு தூரம் கெஞ்சுறாருல, எழுந்துருங்களேன். சரிங்க. நடேசா இங்க வா. என்ன இங்க நில்லு, உன் காலையும் நான் விழறேன். எங்க இல்லையா? எனக்கு தான் வேலையே இல்லையே. என்ன இருந்தாலும் நீயே எனக்கு ஒரு அண்ணன் தானே. இது என் சொந்த தங்கச்சி, அவ புருஷன். இது என் சொந்த தம்பி, அவன் பொண்டாட்டி. இவரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இவங்களோட சொந்த புருஷன். அம்மா, அப்பாவோட சாயம் வெளுத்துட்டு இருக்கு. சீக்கிரம் பொண்ணு வர சொல்லுங்க. ஆமா ஆமா, சாயம் வளர்த்துட்டு இருக்கு. ஆமா ஆமா, சீக்கிரம் வர சொல்லுங்க. பொண்ண வர சொல்லுங்க. பொண்ணு வர சொல்லுங்க. எப்படி நான் வருது? ஏன்? அந்த கண்ணாடியில பாருங்களேன். மாப்பிள அது இல்லைன்னா அவர் மடியில உட்கார்ந்து இருக்கிற குழந்தை. பக்கத்து வீட்டு குழந்தை. அதுக்கு என்ன? அந்த குழந்தையோட அம்மாவோட புடவைதான் நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். அதனால என்ன? ஐயோ, குழந்தை ஜமக்காலத்தை கட்டுது, கையில கொடுத்துட்டோம். இப்ப அந்த ஆள்ல போய் நமஸ்காரம் பண்ணும் பொழுது புடவைய கேட்டா நான் எப்படி கட்டி கொடுப்பேன்? ஓசி. வாமா மாட்டேன் வாமா. மாட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. மாமா பேண்டெல்லாம் கசங்கி இருக்கு. நல்ல நேரம் வேற போயிட்டு இருக்கு. வாமா. பரவாயில்ல, எனக்கு பொன் குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். குழந்தை எம்மடியிலே இருக்கட்டும். நீங்க பொண்ணை வர சொல்லுங்க. ஆமா பொண்ண வர சொல்லுங்க. ஆமா, பொண்ணு வர சொல்லுங்க. ஆமா பொண்ண வர சொல்லுங்க. இப்ப தைரியமா போமா. நமஸ்காரம் பண்ணிக்க. அம்மா, என்ன வெயில் என்ன வெயில், ஒரே புழுக்கமா இருக்கு. கையை மடிச்சு விட்டுக்க வேண்டியதுதான். எல்லாரும் பாத்துக்கங்க, கையை மடிச்சு விட்டுக்கிறேன். என்னங்க, கல்யாண பொண்ணு இதுதானே? ஆமாங்க. ஆமா, என்ன வெயில் என்ன வெயில். எனக்கு ரொம்ப புழுக்கமா இருக்கு. கையை மடிச்சு விட்டுக்க வேண்டியது. அம்மா, உனக்கு புழுக்கமா இல்ல? சார் சார், கௌரி அவங்க காலில் விழுந்தாச்சு. அவங்க மூஞ்சி பார்த்தா அவங்களுக்கு திருப்தி மாதிரி தான் தெரியுது. சார், என் தங்கையை அவங்களுக்கு பிடிக்குமா சார்? பொண்ணு பார்த்தாச்சு, ஊருக்கு போய் லெட்டர் போடுறோம். போகும்போது விலாசத்தை கொடுத்துட்டு போங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆற்காடு ருஷேந்திரமணி அச்சரப்பாக்கம்னு எழுதுங்க, லெட்டர் தானா வந்து சேரும். அவ்வளவு செல்வாக்குங்களா? அப்படி இல்லைங்க, அச்சர பாக்குறது தபால்காரன். இவங்க தம்பி. அதோ நிக்கிறாரே பட்டு வேட்டி கட்டிக்கிட்டு, அவர்தான். அந்த பட்டு வேட்டி கூட என்னதுதான். சார், தந்தி. தந்தியா? எனக்கா? என்ன சார் தந்தி? ஒண்ணுமில்ல, என் தங்கைக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கேன்ல. ஒரு அயோக்கிய ராஸ்கல் மாப்பிளைய ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தேன். பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ப்ரொசீட் பண்ணலாம்னு தந்தி அடிச்சிருக்கான். பேர் கூட போடல. தப்பா ஒண்ணு அடிக்கலையே, அதுக்கே கோச்சுக்கிறீங்க? உனக்கு தெரியாதுப்பா, இதுக்கு பதில் தந்தி கொடுக்கணும். சரஸ்வதி, எனக்கு ஒரு தந்தி கொடுக்கணும். நான் மேட்டரை தமிழ்ல சொல்றேன், ஏன்னா அப்பதான் வேகம் கரெக்டா வரும். அதை நீ இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு காட்டு. அயோக்கிய ராஸ்கல், உனக்கு மாப்பிளைய பிடிச்சா எனக்கு என்ன, பிடிக்கலன்னா எனக்கு என்ன? அவரை நீ ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தா எனக்கு என்ன, பார்க்கலன்னா எனக்கு என்ன? ஊரை கூட்டி 4 தெருவுக்கு பந்தல் போட்டு சின்னனூரே மூக்குல விரல வைக்கும்படி கல்யாணத்தை நடத்தி உன் முகத்துல கரிய பூசல. என் பேரு கணேசன்லடா. உப்பு தின்ன வீட்டுக்கே துரோகம் பண்ணின அயோக்கிய ராஸ்கல். இதுதான் தந்தியோட மேட்டர். எவ்வளவு செலவாகும்? 400-500 ரூபாய் ஆகும். 400-500 ஆயிடுமா? வேண்டாம், கல்யாண செலவு ஜாஸ்தி இருக்கு. அது பின்னாடி அடிச்சுக்கலாம். 10,000. 5000. பெரிய நசக்கேசா போச்சு. 9,000. 6000. ஆஹா, கடைசியா சொல்றேன் 8,000. கடைசியா சொல்றேன் 7000. 8,000. 7000. ஆஹா, 8,000. 7000. ஆஹா, 8,000. 7000. ஆஹா, என்னங்க எதுக்கு இதுக்காக சண்டை போடுறீங்க? 7500 வச்சுக்கோங்களேன். சரி, நீங்க சொல்றீங்கிறதுக்காக ஒத்துக்கிட்டேன். 7,500 ஃபைனல். சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். ஆமா, இவங்க 2 பேரும் இப்ப எந்த பணத்துக்காக இப்படி சண்டை போட்டுக்கிட்டாங்க? அது
கல்யாணத்துக்கு வெள்ளி பாத்திரம் எவ்வளவுக்கு வாங்கி தரணும்னு 2 பேரும் ரொம்ப சண்டை போட்டுட்டாங்க. நல்ல வேளை சரியான நேரத்தை வந்து நீங்க 7500 ஒத்துக்கிட்டீங்க. இந்தாங்க, நீங்களும் ஒரு கேரட் சாப்பிடுங்க. நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது. உமா, 1ஆம் தேதி ஆச்சுன்னா நம்ம வீட்டு பொண்ணு காய்கறிக்கு கவலையே பட வேண்டாம். மாப்பிளைக்கு சொந்தமா சின்னதா ஒரு தோட்டம் இருக்குதான். இந்த கேரட் அதுல விளைஞ்சுதான். அதனால 7500 ரூபாய்க்கு வெள்ளி பாத்திரத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். எவர்சனர் பாத்திரம், பித்தளை பாத்திரம், மாப்பிள்ளைக்கு சூட்டு, கோட்டு, வாட்சி, மோதிரம், பொண்ணுக்கு 5 பட்டு புடவை, பீரோ, கட்டில், மெத்த, தலகாணி, மாப்பிள்ளை அழைப்புக்கு செருப்பு, கொடை, 500 பேருக்கு 3 வேளை சாப்பாடு, அத்தனை பேருக்கும் போக வர ரயில் சத்தம். அதுக்கு மேல லிஸ்ட்ல விவரமா இருக்குது. நிதானமா படிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. அவசரப்பட்டு எதையும் விட்டுறாதீங்க. இந்தாப்பா, இவங்களை கொண்டு போய் ஸ்டேஷன்ல விட்டுட்டு வா. காசு வாங்கிக்காத. நம்ம வீட்டு வண்டிங்க. எங்க இந்த வண்டியில ஸ்டேஷனுக்கு போறதுக்கு சாதாரணமா எவ்வளவு பணம் கேட்பான் இவன்? என்ன 2 ரூபாய் கேட்பாங்க. அதை நாங்களே கொடுத்துறோங்க. வேண்டாங்க. இல்ல நாங்களே கொடுத்துறோம். வேண்டாங்க. இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா, என் தங்கச்சி உங்க வீட்டு மருமகளா வந்துட்டா இந்த குதிரை வண்டி அவளுக்கு தானே சொந்தமாயிடுது. அதனால நான் இப்ப கொடுக்க போற 2 ரூபாய் பணம் நான் உங்களுக்கா கொடுக்கறேன், என் தங்கச்சிக்கு தானே கொடுக்கறேன். வண்டி எடுப்பா. இங்க வா. இத பாத்தியா? வீட்டை விட்டு ஓடி போன எங்க அப்பாவோட பழைய டைரி. இதுல 100கணக்கான விலாசங்கள் இருக்கு. இந்த விலாசங்கள்ல எங்க அப்பாவோட உறவுக்காரங்க விலாசமோ இல்ல வேண்டியவங்க விலாசமோ தான் நான் நினைக்கிறேன். நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? இந்த விலாசத்துல இருக்கிற எல்லாருக்கும் பண உதவி கேட்டு லெட்டர் போட போறேன். ஒரு விலாசத்துக்கு 5 ரூபாய் அனுப்பிச்சாலும் 1000 விலாசத்துக்கு 5000 ரூபாய் ஆச்சு. கௌரி கல்யாணத்தோட சாப்பாட்டு செலவு மிச்சம். நடேசா, நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. இது லெட்டர் இல்ல. கவர்மெண்ட் ஆபீஸ்ல அனுப்ப மாட்டாங்க சர்க்குலர். அந்த மாதிரி நிறைய காப்பீஸ் எடுத்து எல்லாருக்கும் அனுப்புறோம். எழுதிக்க. அன்புள்ள ஐயா, நடுவுல ஒரு கோடு, அம்மா. அதென்ன நடுவுல அப்படி ஒரு கோடு? பைத்தியம், அப்பாவோட பழைய டைரியில ஐயாவங்க பேரும் இருக்கு, அம்மாவங்க பேரும் இருக்கு. நாம ஐயான்னா ஐயாவை டிக் பண்றோம், அம்மான்னா அம்மாவை டிக் பண்றோம். எப்படி ஐடியா? நடேசா, என்னடா பண்றங்க? பேனால இங்க் இல்ல. விடியாமூஞ்சி, 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 விடியாமூஞ்சி. உங்ககிட்ட போய் ஒரு வேலையை சொன்னேன் பாரு. போய் பென்சில் எடுத்துன்னு வாடா. கொஞ்சம் சுறுசுறுப்பா தான் போயேன்டா. பென்சில் எடுத்துட்டு வந்துட்டியா? வந்துட்டேனே. எங்க காட்டு. பிகாம் பாஸ் பண்ணிருக்க. இதை விட புழுக்கையா உனக்கு பென்சிலே கிடைக்கல. தண்டச்சோறு இந்தா எழுது. அன்புள்ள ஐயா, நடுவுல கோடு, அம்மா. ஊக்கு உடைஞ்சு போச்சுன்னு. அந்த பென்சில்ல ஊக்குக்கே இடம் இல்ல, அப்புறம் எங்கடா உடையறது? இத பல்லால கடிச்சா ஊக்கு வெளியில வந்துரும். அத பல்லால கடிச்சா ஊக்கு வெளியில வராது, உன் நாக்கு தான் வெளியில வரும். இந்த பேனாவால எழுது. அதை கொண்டு போய் பத்திரமா வை. அந்த சொத்து வேண்டாம். எழுது. அன்புள்ள ஐயா, நடுவுல கோடு, அம்மா. வீட்டை விட்டு ஓடி போய் சந்நியாசம் வாங்கி 10 வருஷம் கழித்து முக்தி அடைந்த களக்காடு சுந்தரராமனின் மகன் நான். என் தாயார் முத்துப்பேட்டை முத்துலட்சுமி. அதாவது நம்ம அம்மா அப்பா. உனக்கு எங்க போய் சந்தேகம் வருது பாத்தியா? என்னங்க, அப்படியே எங்க அப்பா அம்மா பேரையும் போட்டு இன்னார் பொண்ணு உமாவை தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னு எழுதுங்க. ஏன்னா எங்க உறவுக்காரங்க எல்லாருக்கும் கூட இந்த லெட்டர் அனுப்பலாம் இல்லையா? அப்பதான் என் பேரு மூலமா நீங்க யாருன்னு கரெக்டா புரிஞ்சுப்பாங்க. வேண்டாம். உனக்கு உறவுக்காரின்னு சொல்லிக்க ஒரே ஒரு தங்க உசிலம்பட்டியில இருக்கா. 8 குழந்தைங்க. அவளே சோத்துக்கு லாட்டரி. அவ எப்படி என் தங்க கல்யாணத்துக்கு பணம் அனுப்புவா? அண்ணே, இவ்வளவு வேகமா சொன்னா எப்படி என்ன எழுதுறது? என்ன எழுதுற நீ? வேண்டாம். உனக்கு உறவுக்காரின்னு சொல்லிக்க ஒரே ஒரு தங்க உசிலம்பட்டியில இருக்கா. அண்ணே, நீங்க யாரு? அண்ணி யாரு? அப்பா அம்மா யாரு? அண்ணியோட அப்பா அம்மா யாரு? இதெல்லாம் விவரமா எழுதி உங்க தங்கையான எனக்கு கல்யாணம், ஏதாவது பண உதவி அனுப்புங்கன்னு எழுதணும். அவ்வளவுதானே. அதை நான் எழுதிட்டு வரேன், நீங்க பாருங்க. சரின்னு சொன்னீங்கன்னா அதை டைப் அடிச்சு நிறைய காப்பி எடுத்துடலாம்.
குப்புராஜ மொழியார். அந்த குப்புராஜ மொழியார் சேர்த்து 13 வருஷம் ஆச்சப்பா. இப்ப கொண்டு வரையே நான் என்ன செய்வேன்? யோ, உன்னை எங்களே தேடுறது. இந்த அவனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. நானே பிச்சைக்காரன், எனக்கு எந்த பிச்சைக்காரன் லெட்டர் போட்டிருக்கான்? என் ஒண்ணு விட்ட அண்ணன் சுந்தரராமன் இருந்தானே, ஆமா. அவன் தான் பொறுப்பு இல்லாம சாமியாரா போய் செத்து விட்டானே. ஆ. அவன் மகன் கணேசன் ஆ. தான் தங்கைக்கு கல்யாணம் பண்ண போறானா. இந்த ஒண்ணு விட்ட சித்தப்பா ஜலந்தர் சுப்புடுவுக்கு உதவி கேட்டு கல்ராசி எழுதி இருக்கிறான். நான் போய் உதவி செய்யட்டுமா? நீயா உதவியா? அங்க போய் லொக்கு லொக்குன்னு இருமுவ. உதவியா உதவி? அடச்சா கமனு கட. ये आने वाले बहुत मशहूर और इम्पोर्टेंट स्टेट गेस्ट हैं, उसके प्रॉपर बंदोबस्त करने के लिए अभी पीए टू द पीएम फोन किया, सो बी वेरी केयरफुल, अंडरस्टैंड? यू मे गो नाउ. எஸ் சார். போடாப்போ, பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு பெத்ததாய உதறிட்டு போனா ஒருத்தனும் உருப்பட்டது இல்ல. போமா, ஒரு மருமக கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறது கூட உனக்கு தெரியல. உங்க சண்டையை தீர்த்து வைக்க நேரம் போதில்ல, அதான் தனியா போறேன். போடா. ஆனா ஒண்ணு, இப்போ இந்த வீட்டு படியை விட்டு தாண்டுன மறுபடியும் இதை மிதிக்க கூடாது. அப்படி சொல்லாதம்மா. உனக்கு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கா, அவளுக்கு நாளைக்கு கல்யாணம் நடக்கணும். அதுக்கு என் தயவு வேணும். முடிஞ்சா கல்யாணம் பண்றேன், முடியாட்டா வியாபாரம் பண்றேன். போடா. அம்மா, நான் செத்தா கொல்லி போட கூட வராத. உனக்கு இருக்கிறது நான் ஒரு புள்ளதான். நான் கொல்லி போடலன்னா அனாதை பணமா நீ நடுரோட்ல கிடக்க வேண்டியதுதான். அது மட்டும் நீ மறந்துடாத. செத்தாக்கா கழுகு கரையாடுறேன். செத்தப்புறமா நீ போட போற பிடி அரிசிக்கு வாயை திறந்துகிட்டு சுடுகாட்டுல படுத்திருப்பேன். பிரஸ்டீஜ் ராமநாதன் பொண்டாட்டிடானா சொந்த கால்லயே நிப்பேன். நில்லு நில்லு, வாடி. முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால அறந்து போன பந்தம்மா. அம்மா, யூ ஆர் ஜஸ்ட் கிரேட். எப்படியோ உன் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட. அவளும் கொஞ்ச நாள் புருஷனோட இருந்துட்டு போய் சேர்ந்துட்டா. நான் தான் எதுலையுமே கலந்துக்கல. ஆனா நான் யாருன்னே தெரியாம என் தங்க பையன் எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கான். கணேசா, உன் தாய் மாமன் குச்சேல இருக்கேன்டா. இப்ப என்ன அசைஞ்சா இந்த நாடே அசையும். என்னை பொறுத்த வரைக்கும் என் தங்க விஷயத்துல நான் கொஞ்சம் பொறுப்பு இல்லாம தான் நடந்துகிட்டேன். ஆனா அதுக்கு பரிகாரமா என் தங்க பொண்ணு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி காட்டுவான் இந்த குச்சேல. இந்த பிரஸ்டீஜ் ராமநாதன் பொண்டாட்டிய மதிச்சு என் பேரை கடுதாசி எழுதி இருக்கிறாண்டி. நீ பயப்படாத. உன் கல்யாணத்தை நான் எப்படி நடத்தினோ அதை விட பிரமாதமா உன் பொண்ணு கல்யாணத்தை ஜாம் ஜாமுன்னு நடத்தி வைக்கிறேன். பாட்டி, உங்களுக்கு வயசு 80 ஆகுது. கண்ணு பாதி தெரியல, உடம்பு எலும்பும் தோலுமா ஆயிடுச்சு. இந்த வயசுல இன்னும் சமையல் வேலை செஞ்சு யாருக்கு சம்பாதிக்கிறீங்க? ரெஸ்ட் எடுத்து கூடாதா? சமைச்சதுக்கு பணம் கொடுங்க. இது உழைக்க வேண்டிய வயசு, சம்பாதிக்கக்கூடிய நேரம். நேரத்தை வீணாக்க கூடாது. 4 வீட்டுக்கு போகணும், வேலை இருக்கு. இந்தாங்க. சேர்த்து கல்யாணத்துக்கு முதல் 15 ரூபாய். நீ என்ன பண்ற? ப்ராவிடன்ட் ஃபண்ட் லோனுக்கு அப்ளை பண்ற. நான் என்ன பண்றேன்? ஒரு 15 நாளைக்குள்ள ஒரு 5000 ரூபாய் அளவுக்கு உனக்கு கிடைக்கிறதுக்கு சட்டப்படி ஏற்பாடு பண்றேன். அப்புறம் டு த மேனேஜர் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதுறேன். இப்ப நான் என்ன சொன்னேன்? நீ என்ன பண்ற? எனக்கு ஒரு லெட்டர் எழுதி உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு கடன் கேட்கிற. நான் என்ன பண்றேன்? நாளைக்கே ஆபீஸ்ல இருந்து 3000 ரூபாய் கடனா தரேன். நீ என்ன பண்ற? உன் தங்கச்சி கல்யாண அழைப்புகள் சீக்கிரமா அடிச்சு ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை பேருக்கு கொடுக்குற. நான் என்ன பண்ற? ஆபீஸ்ல ஒரு 80-85 பேர் இருப்பாங்க. அவங்க கொடுக்குற அன்பளிப்பு ஒரு 1000 ரூபாய்க்கு தேரும். அதை நான் முன்னாடியே கேஷா வாங்கி உனக்கு கொடுக்கிட்டு ஏற்பாடு பண்றேன். உமா, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க போறேன். ராவுத்தரை என்னமா ஏமாத்த போறேன் பாரு. என்ன செய்ய போறீங்களா? அரே கணேஷு,
அவசரமா வர சொன்னியாமப்பா, என்ன விஷயம்? உமா, இந்த ராவுத்தருக்கு எவ்வளவு பாக்கின்னு சொன்னேன்? 987 தானே? இந்தாயா 1000 ரூபாய், மிச்சத்தை கொடு, ஏமாத்திராத. ராவுத்தர், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என் தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணி இருக்கிறேன். ராவுத்தர் சந்தோஷப்படுறான். பெரிய அளவில் இந்த கல்யாணத்தை நடத்த போறேன். 3 வேளைக்கு சேர்த்து கிட்டத்தட்ட 1500 பேருக்கு சாப்பாடு. ராவுத்தர் பெருமைப்படுறான். இந்த கல்யாணத்துக்கு இந்த உப்பு, புளி, மளிகை சாமான் இதுக்கெல்லாம் எவ்வளவு பட்ஜெட் போட்டிருக்கேன் தெரியுமா? 3500 ரூபாய். ராவுத்தர் ஆச்சரியப்படுறான். இந்த மளிகை சாமான்லாம் எங்க வாங்க போறேன்னு கேட்கலையே. நியாய விலைக்கடை, அரசாங்க நியாய விலைக்கடை. இந்த கையில துட்டு, அந்த கையில மளிகை சாமான். ராவுத்தர் வருத்தப்படுறான் இல்ல? இல்லப்பா, ராவுத்தர் இப்போதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறான். ஓ, என்ன சொல்றீங்க ராவுத்தர்? அரே கணேஷு, நியாய விலை கடை மேலே சாமான ரொம்ப நல்லா இருக்கும். இம்பள் துட்டு கொடுக்கறான், வாங்குறான். சாய்பு போறான். நில்லுகிற ராவுத்தர், நில்லுகிற அரே ராவுத்தர். சாய்பு கிளம்புறான்னா கிளம்புறான். இல்ல நில்லுகிற ராவுத்தர், நான் அரே சாய்பு சொல்றேன். கடை மேலே நிறைய வேலை இருக்கு, போறான். ராவுத்தர் நில்லு. அரே பச்சை மிளகா, மொட்டை பையா, ராவுத்தர் நிம்பள் மாதிரி எத்தனை பேரை பார்க்கறான். நிம்பள் நியாய விலை கடைக்கு போறான், ராவுத்தர் நம்ம கடைக்கு போறான். நிம்பள் துட்டோட போறான், நிம்பள் துட்டோட போறான். ராவுத்தர், அப்படிலாம் சொல்லாதீங்க ராவுத்தர். இருக்கிற கஷ்டத்துல பழைய பாக்கிய பூரா கொடுத்துட்டேன். இத பாருங்க, நீங்களும் கை விட்டுட்டா என் தங்கச்சியோட கல்யாணம் நடக்கவே நடக்காது. கை விட்டுறாதீங்க ராவுத்தர். ராவுத்தர், ராவுத்தர் கண்ணா, போலாம். ராவுத்தர் பாய், போல. ராவுத்தர் பேட்டா. இல்லையா? முடிவே சொல்லாம போறீங்களே. அரே பேட்டி, சாயங்காலம் நிம்பள் கடைக்கு மேலே வரா. சாய்போ அங்கே பதில் சொல்றான். அரே பையா, கண்ணாலா சாமான எல்லாம் பொட்டலம் கட்டி வைக்க சொன்னேனே, அதுக்கு எடு. ராவுத்தர் ரொம்ப நல்லவர். ராவுத்தர், நான் போய் சைக்கிள் ரிக்ஷா எடுத்துட்டு வரேன். புடிச்சுக்கோமா. என்ன ராவுத்தர், கல்யாண சாமான் பொட்டலம் இவ்வளவு சின்னதா இருந்தா இதை வச்சு நான் அப்படி கல்யாணம் நடத்துறது? அரே ஆரம்பத்திலே பொட்டலம் சின்னதா தான் இருக்கும், பிரிச்சோ பாருமா. மஞ்சள். உமா பேட்டி, ராவுத்தர் நிம்பளுக்கு மஞ்சள் கொடுத்துட்டான். நீ நம்மளுக்கு கண்ணால பத்திரிகை அனுப்புறான். சத்திரத்துக்கு மேலே ராவுத்தரே மளிகை சாமான் இறக்குறான். அச்சா அச்சா அச்சா, பகுத் அச்சா. நம்மளுக்கு நம்மள நம்புறான். பாவம், உன் கடையிலயும் வியாபாரம் அதிகமா இல்ல, அதனால கல்யாண சாமான ஃபுல்லா இந்த கடையிலேயே வாங்குறதா நாங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டோம். ஆனா பாரு, சரக்கு சுத்தமா இருக்கணும். கலப்படம் ஏதாவது இருந்தது அப்புறம் நான் காசு தர மாட்டேன். வாடி. ஐயோ, ஏங்க திண்ணனூருக்கு எப்படிங்க போனோம்? பஸ்லயும் போலாம், நடந்தும் போலாம். வசதி எப்படி? நடந்து போற வழியை சொல்லுங்க. இந்த ரோட்ல நடந்து போனீங்கன்னா 5 கிலோமீட்டர், இப்படி ஒத்தடி பாதையில போனீங்கன்னா 3 கிலோமீட்டர். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்ல, வச்சுக்கோங்க. ஆ? கணேசா, நான் வந்ததே தெரியலையா உனக்கு? ஓஹோ, இவதான் உன் பொண்டாட்டியா? இல்ல, ஆமா. இவன் தான் உன் புருஷனா? ஆமா. இல்ல. என்ன 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஆமா இல்ல ஆமா இல்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா, கணேசனுக்கு என்ன வேணும்? இது கௌரி. ஓ, நீதானா கௌரி? நோட்டீஸ்ல பார்த்தேன். நீ நான் என்னத்தடா கேட்டுட்டேன், நீ இவ்வளவு குனிற? நீ யாருன்னு இவனை கேட்டா உன்னை போய் கௌரின்றானே. இவன் யாரு? போங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? டேய், யாரா நீ? எனக்கும் வெக்கமா இருக்கு சார். என்ன கௌரி, வாசக்கதவை திறந்து வச்சுட்டு என்ன மாப்பிள, வாங்க வாங்க, எப்ப வந்தீங்க? சௌக்கியமா? அடடே சம்பந்தி ராஜக்கிழமை, என்ன ஆளே அடையாளம் தெரியாம மாறிட்டீங்க? ராஜ கலவையா? யாரா ராஜ கலவை? ருஷ்யேந்திரமணியோட புருஷன். ருஷேந்திரமணி யாரு?
மங்குபதியோட அம்மா. மங்கபதி யாரா? ராஜகலவையோட புள்ள. ராஜகலவை யாரா? மங்குபதியோட அப்பா. அடப்பு, இந்த ஆட்டத்துக்கு நான் வரல. நான் யாருன்னு சொல்லிடுறேன். நான் தான் ஜலந்தர் சுப்புடு, கணேசனுக்கு ஒண்ணு விட்ட சித்தப்பா. இப்பவாவது நீங்க உண்மையை சொல்லிடுங்கடா, நீங்க யாருன்னு. சித்தப்பா, நான் தான் கணேசன். கணேசன் நீயா? நான் தான் உமா. உமாவா? சித்தப்பா, நான் தான் கௌரி. உன்ன தெரியுமே. நீ யாரா? நான் ராஜகலையோட புள்ள. சித்தப்பா, அவர்தான் நம்ம வீட்டு மாப்பிள்ளை. நம்ம வீட்டு மாப்பிள்ளையா? மாப்பிள்ளை மகாப்பிழை பண்ணிட்ட, மன்னிச்சுக்கங்க. உமா, என்ன நீயும் கணேசனும் வெத்தலையே போறது இல்லையா? ஏன் எப்போது போட்டுக்குமே. அப்புறம் ஏன் உனக்கு குழந்தைய பிறக்கல? 2க்கு பிறகு இப்போது வேண்டாம். 2க்கு பிறகு இப்போது வேண்டாம். அப்ப அந்த 2 எங்க? இதோ நடேசன், இது கௌரி. அடாடா, இவ்வளவு தருத்திரத்திலையும் என்ன பாசம். நோயாளி மனைவி, புள்ள ஊட்டி கிடையாது. ஜலந்தர்ல வீட்டை விட்டா ஆபீஸ், ஆபீஸ விட்டா வீடு. இதுதான்ப்பா என் வாழ்க்கை. ஏன் ஒண்ணு விட்ட சித்தப்பா? நீங்க தெற்கு பக்கமே வரலையா? வடக்கே இருந்துட்டேன். அதனாலதான் சொந்த பந்தங்கள்லாம் மறந்து போச்சு. நீ ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்ச பாரு உதவணும்னு, அதை பார்த்து தான் ஓடோடி வந்தேன். கௌரியும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே. கௌரி இதோ இந்த பக்கம் இருக்கா. இங்க எந்த பக்கம் இருந்தா என்ன, பொட்டி தானே நமக்கு முக்கியம். பொட்டி எடுத்துக்கிட்டோம் அம்மா. கொண்டாந்துட்டியா? கணேசா பாருப்பா. கௌரி இந்தா உனக்கு 1000. கணேசா உனக்கு 1000. கணேசா பொட்டிய மூடி கொண்டு போய் வை. தூக்கு. சித்தப்பா, அது என்ன எனக்கு தனியா 1000 ரூபாய் பணம் கொடுத்தீங்க, கௌரிக்கு தனியா 1000 ரூபாய் பணம் கொடுத்தீங்க? கௌரிக்கு கொடுத்த பணம் கல்யாணத்துக்கு அன்பளிப்பு, திருப்பி தர வேண்டாம். உனக்கு கொடுத்த பணம் கடை, திருப்பி தரணும். நான் எப்ப திருப்பி தரணும்? எப்போன்னு டைம் கேக்குறியா? நீயும் நானும் சாகிறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும். என்ன சித்தப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அண்ணே அண்ணே அண்ணே, கோயிலுக்கு போயிருக்காரு. என்னப்பா விஷயம்? வந்து சொல்றேன். அண்ணே, என்னடா? எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு. அத கொஞ்சம் சந்தோஷமா சொல்லக்கூடாதானே? கௌசல்யா சிட் ஃபண்ட்ஸ்ல மாசம் 275 ரூபாய் சம்பளம். கடைக்கடையா போய் பணம் வசூலிக்கணும். 1000 ரூபாய் டெபாசிட் கட்டினா போறேன்னு. இந்தரா. என்னன்னு? எனக்கு வேலை வந்திருக்குன்னு. ஆனா வேலை வரலடா. பைத்தியக்காரத்தனமா பேசாத. கௌரி கல்யாணமே நடக்க போகுதோ இல்ல நிக்க போகுதோ நான் பயந்துகிட்டு இருக்கேன். நடேச வேலைக்கு 1000 ரூபாய் பணம் எங்க இருந்து கட்டுறது? ஒரு குழந்தைய பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே தவிர அந்த இன்னொரு குழந்தைய பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஒரு கை சோறுக்கு மேல கேட்கவே மாட்டேங்கிறான். நான் கேட்டு கேட்டு போட வேண்டியதா இருக்குங்க. வேலை இல்ல வேலை இல்லன்னு அந்த பிள்ளை கூனி குறுக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த பாரு, நீ 1000 தான் வழக்க சொன்னாலும் சரி, நடேச வேலைக்கு என்னால பணம் கட்ட முடியாது முடியாது முடியாது. யாரு ராத்திரி வேலை ஜன்னல் கதவை தட்டுறது? உங்க பக்கத்துலயே தானே உட்காந்துட்டு இருக்கேன். பேசாம நீ எனக்கு தாளிக்கிட்டு இருக்கலாம். என்ன ஒண்ணு விட்ட சித்தப்பா? ஒரு புருஷன் பொண்டாட்டிய ராத்திரியில தொந்தரவு பண்றதுக்கு மன்னிக்கணும். கணேசா, கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணை வீட்டுல வச்சுக்கிறது எவ்வளவு ஆபத்தோ அவ்வளவு ஆபத்து வேலை இல்லாத பையனை வீட்டுல வச்சுக்கிறதும். இந்தாப்பா, என் நிலத்தை விக்கிறதுக்கு நாளைக்கு திருநெல்வேலிக்கு போறேன். அதுல ஏதாவது பணம் வந்துச்சுன்னா உனக்கு ஹெல்ப் பண்றேன். முதல்ல நடேசன் வேலைக்கு பணத்தை கட்டு. உமா, நடேசனுக்கு நீ நாளைக்கு பணம் கொடுக்கற. டேய், நீ வேலைக்கு போற. சித்தப்பா, அத அண்ணன் சொல்லட்டுமே. சரித்திரத்திலேயே எவ்வளவு மரியாதை சொல்லேண்டா. ஒண்ணு விட்ட சித்தப்பா, எனக்கு ஏற்கனவே கௌரி கல்யாணம் பயமா இருக்கு. இருந்தாலும் நீங்க சொல்றீங்க, அதனால பணத்தை நாளை கட்டுறேன்.
எழுதி கொடுத்துட்டேன். ஒரு நயா பைசா கூட தர முடியாது. சொல்றேன். சாயந்தரமா வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் கடனா தரேன். அதுக்கு மேல முடியாது. புள்ள குட்டிக்கார. தேங்க்யூ சார். அட அறிகட்டவனே, காரியத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டியடா. நான் எவ்வளவோ சொன்னேன், கேட்கவே இல்ல. சுமாரே கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. நான் எங்க தேடியும் பணம் கிடைக்கல. எனக்கு வேற வழியும் தெரியல. அதனாலதான் கல்யாண விஷயமா பேசணும், உடனே வாங்க அப்படின்னு சம்பந்தியமாக்கு லெட்டர் எழுதிட்டேன். அவங்க வரட்டும், நான் விஷயத்த சொல்றேன். கல்யாணம் நடக்குதோ நிக்குதோ அவங்க கையில. திருநெல்வேலிக்கு போய் ஒரு வாரத்துக்குள்ள நான் திரும்பி வரேன்னு சொன்னேன். அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? ஏன் லெட்டர் எழுதுன? உன் போராத காலம் எனக்கு பணமும் கிடைக்கல. இந்த லெட்டர் விஷயத்தை எப்படி நான் சமாளிக்கிறது? கணேசா இதானே வீடு? கணேசா, வாங்க. எப்ப வந்தீங்க? எப்படி வந்தீங்க? உங்க லெட்டர் எனக்கு கிடைச்சது. அவங்க ஊர்ல இல்ல. என்ன பண்றது தெரியாம பயந்து போயிட்டேன். சரின்னு நானே ஒரு முடிவெடுத்து அவசரமா வந்தேன். இவர்தான் சம்பந்தி ராஜகலவ. இவர் என் ஒண்ணு விட்ட சித்தப்பா. பேரு ஜலந்தர் சுப்புடு. கணேசா, அவர் இப்ப அவங்கன்னு சொன்னாரு, அது யாரு? என் பொண்டாட்டிய. சம்சாரத்தை போய் யாராவது அவங்க பாக்கலாம். டேய் சுப்புடு, நீ ஏமாத்துறதுக்கு சரியான ஆள் கிடைச்சிருக்கான். சம்பந்தி 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 சம்பந்தி. ஆமா, எது விஷயமா அவசரமா பேசணும்னு என்ன வர சொன்னீங்க? சொல்றேன். ஒரு பேப்பர் வேணுமே. டேய், இந்தா இருக்க. இதுல எவ்வளவு வேணாலும் எழுதலாமே. அடேங்கப்பா. நீங்க தின்னுங்க. நடேசா, இந்த அட்ரஸ்ல இவர் இருக்காரான்னு பாத்துட்டு வா. இந்த லெட்டர் தான் சம்பந்திய வர சொன்னதுக்கு ஒரே சாட்சி. இந்த வெளியில கொண்டு போய் கிழிச்சு போடுறான் மடையா. என்ன முறைக்கிற? தப்பா? போடா. ஐயோ, பாவம் இல்லையா அவரு? நீ மாத்திரம் பாவம் இல்லையா? ருஷியந்திரமணி ஒன்ன ஏமாத்துறா. நாம ஏமாத்துறதுக்கு இவர் தான் கிடைச்சாரு. என்னங்க, ஒரு முக்கியமான விஷயம். கல்யாணத்தன்னைக்கு ஜவ்வரிசி பாயசம் எனக்காக ஸ்பெஷலா போடுவீங்களா? போட்டுருவோம். அதுல அந்த முந்திரி பருப்பை கூட முழுசா வறுத்து போடுங்க. மூட்டை மூட்டையா போடுறேன். அது போக 25 பவுன் நகை கேட்டீங்களா? கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு கழுத்துல 10 பவுன் நகை கிடைக்கும். அது இந்தியா தங்கம். மீதி 15 பவுன் நகை ஆப்பிரிக்கா அத்தை கிட்ட இருந்து வரணும். அது ஆப்பிரிக்கா தங்கம். அத்தோட இந்த கஸ்டம்ஸ்ல கஷ்டம் இல்லாம வந்துருச்சுன்னா நமக்கு அதிர்ஷ்டம். இல்லைன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அக்கார்டிங் டு கோல்டு கண்ட்ரோல் ஆக்ட் நம்பர் 420, ஆர்டிகிள் நம்பர் 420, செக்ஷன் நம்பர் 420, ஐ ஆம் 420, யூ ஆர் 420. என்னங்க, நீங்க என்னமோ பெரிய பெரிய விஷயம் எல்லாம் சொல்றீங்க. எனக்கு ஒண்ணும் புரியலீங்க. அது கிடக்கட்டும். கல்யாணத்துல பொண்ணு கழுத்துல 10 பவுன் நகை கிடக்கும். மீதி 15 பவுன் நகை ஆகாயத்துல பிளைன்ல வரும். என்னது ஆப்பிரிக்க தங்கம்? புருடா குருடா, ராஜகலவை சம்மதிச்சபடி 10 பவுன் நகை தான் போடணும். கவலையை விடு. நாம ருஷியந்திரமணி கிட்ட பேசல. நான் ராஜகலவிட்ட பேசிட்டேன். ருஷியந்திரமணி இதுக்கு சம்மதிக்கல. ராஜகலவை சம்மதிச்சிட்டார். அவங்க பையனுக்கு அம்மா, இவரு பையனுக்கு அப்பா. அவங்க கல்யாணத்தையே நிறுத்திடுவாங்க. நான் இவரை கோர்ட்லயே நிறுத்திடுவேன். அவங்க என்ன பீஸா கழிச்சிருவாங்க. இவரை நான் பீஸா கிழிச்சிருவேன். நாம 4 பேரும் பீஸா கிழிச்சுக்கிட்டு இருக்கும் போது மங்கவதி கௌரி கழுத்துல தாலிய கட்டிடுவான். அவன் தான் அலையிறானே கழுத்தேங்கன்னு. அசந்தா நம்ம கழுத்திலே கட்டிடுவான்டா தாலிய. இந்தாங்க ஜவ்வரிசி பாயாசத்துல ஜவ்வரிசிய உடைச்சு போடணும். முழுசா போடணும். முந்திரி பருப்ப முழுசா போடணும். மாதிரி வச்சுக்கோங்க. எத்ராஜ், கணேசன் வந்தாப்பா. அவன் தங்கச்சியோட கல்யாண பத்திரிகையை கொடுத்துட்டு போனான். இந்த ஏன்பா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலனா நான் சொல்றேன். கணேசன் கல்யாண பத்திரிக்கை தான் அடிச்சான். செலவு ஜாஸ்தி ஆயிடுமேனு கவர் அடிக்கல. யாருக்கோ கொடுத்த இன்விடேஷனை ஏதோ ஒரு கடையில வாங்கின கவர்ல போட்டு அதுல என் பேரை எழுதி கணேசன் தான் கொடுத்தான்னு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்னமா?
நான் தான் அவங்களை அப்படி போய் சொல்ல சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. ஏன் அப்படி சொல்ல சொன்னீங்க? அப்படி சொன்னாலாவது நீங்க குடிக்கிறத நிறுத்திக்கிடுவீங்கன்னு எனக்கு ஒரு நப்பாசை. ஐயோ கப்பு, உங்ககிட்ட மகாலட்சுமி தோத்தா. கிளம்புமா. என்ன ஓய், உங்களுக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போயிட்டா என்ன? என்னத்துக்கு இவள கல்யாணம் பண்ண மாதிரி அலங்காரம் பண்ணி கௌரி கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறேன்? பாக்குறவ கை கொட்டி சிரிப்பா. நான் போட்ட சபதத்துல ஜெயிக்க போறேன்டி. நாளைக்கு காலையில கௌரி கழுத்துல தாலி ஏறத்துக்கு முன்னாடி இவளுக்கு ஒரு புருஷன் கிடைக்க போறான். நான் கூந்தலை எடுத்து முடிய போறேன். அத நீ பார்க்க போறடி சீத்துக்குட்டி. அதுக்கு இன்னும் 24 மணி நேரம் கூட இல்ல. இடுப்புல முடிஞ்சிட்டு இருக்கிறது 20 ரூபாய். இதுல பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்த போறேன்? பித்த பிடிச்ச மாதிரி பேசாதீங்க. கப்போ, சுவாமி படத்துக்கு நமஸ்காரம் பண்ணிட்டியா? வீட்டையெல்லாம் கடைசி தரமா ஒரு சுத்தி பாத்துட்டியா? ஓ தங்கச்சிகிட்ட எல்லாம் சொல்லிட்டியா? வலது கால எடுத்து வச்சு முன்னாடி போமா. சத்திரத்து மேனேஜர் இந்த கரார் கந்தசாமி சொன்னதுதான். இத பாருங்க, சத்திரத்து வாடகை, சமையல் பாத்திரத்துக்கு வாடகை, செக்யூரிட்டி சார்ஜ், இங்க வேலை செய்யறவங்களுக்கு கூலி, எலக்ட்ரிக் சார்ஜுக்காக ஒரு அட்வான்ஸ், இது எல்லாத்தையும் கூட்டுங்க. நீங்க கொடுத்த அட்வான்ஸ் அதுல இருந்து கழிங்க. மிச்சம் 1565 ரூபாய் வருதா? அத கட்டுங்க, சத்திரத்துக்குள்ள போங்க. சார் முடியாது சார், நான் சொல்றது கேளுங்க சார். சில்லறையோட வாங்க சார், சத்திரத்தை திறந்து விடுறேன். சார், இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள எப்படியா பணத்தை கட்டிடுறேன். நடக்காது சார், நடக்காது. நடக்கும் சார். தம்பி யாரு? என் தம்பி சார். என்ன பேரு? நடேசன் சார். என்ன படிச்சிருக்காரு? பிகாம் சார். எங்க வேலை பாக்குறாரு? கௌசல்யா சிட் ஃபண்ட்ஸ்ல. என்ன சம்பளம் இருக்கும்? இப்போதைக்கு 275 ரூபாய் சார். கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் ஆகல சார். கல்யாணம் ஆகலையா? சம்பந்தி, இத முன்னாலேயே சொல்லப்படாதா? தங்கச்சி, நீங்க என்ன சத்திரத்துக்கு பாக்கி வச்சுட்டு ஓடியா போறீங்க? நிதானமா மீதியை கொடுங்க. அடே மாரசாமி, வாடா. ஐயாவுக்கு வேண்டிய எல்லா உதவியும் செய்யணும். சத்திரத்துல இருக்கிற எல்லாருமே திறந்து விடு. ஃபேன், லைட் எல்லாத்தையும் போட்டு விடு. சமையல் பாத்திரங்களா எழுதாமலே கொடு. பாத்துக்கிட்டு நிக்கிறியடா. ஐயா சாமான அவரே தான் தூக்கணுமா? என்றா போடா. என்னங்க திடீர்னு பிளேட்டையே மாத்தி அவங்கள சத்திரத்துக்குள்ள போக சொல்லிட்டீங்க? சந்தாலட்சுமி, ஆண்டவன் யார் தலையில யாருக்கு முடிச்சு போட்டிருக்கானோ, அதனால கல்யாண வயசுல இருக்கிற எல்லா பசங்களுக்குமே நான் மரியாதை கொடுத்தது வழக்கம். என்னமோ கராரு கந்தசாமிலாம் சொல்லுவீங்க. பொண்ண பெத்த பாவிடினா கராரெல்லாம் சும்மா ஒரு உதாருக்குதான். தள்ளுங்கடி. வாழை மட்டும் வாசல்ல இறக்கிட்ட. இந்த வாழை இல்லையா எங்க இறக்குறது? கொண்டு போய் ஸ்டோர் ரூம்ல இருக்குப்பா. உள்ளயா? நடேசா, வாழை மரத்துக்கு வாழை இலைக்கும் யார் காசு கொடுத்தாங்க? யாருக்கு தெரியும்? ஏமா, கரிய கூட வந்திருக்குது. எங்க இருக்கிறது? சமயக்கட்டுல இருக்குப்பா. கௌரி, இந்த கரிகாய்க்கெல்லாம் யார் காசு கொடுத்தது? யாருக்கு தெரியும்? அம்மா, பால் வந்துடுச்சு. சூடா கொஞ்சம் காசு சாப்பிடுறா? சாப்பிடலாமே. ஏண்டி, பாலுக்கு யாரு காசு கொடுத்தாங்க? யாருக்கு தெரியும்? சாமி, விறகு வண்டி வந்திருக்கு. விறகு எங்க இருக்கிறது? என் தலையில கொண்டு வந்து இறக்குப்பா. என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்னடி, தினத்தந்தியில சிந்து மார்க்கத்துல வர மாதிரி ஒவ்வொரு பக்கத்துல இருந்து ஒவ்வொன்னா வருது. இதுக்கெல்லாம் எவன் காசு கொடுத்தான்? அண்ணே, கொஞ்சம் சுமார் அண்ணே. அந்த விறகு அப்படியே பின்பக்கமா வந்து சமயக்கட்டுல இறக்கிடுப்பா. நடேசா, அண்ணே, இனிமேலும் மூடி மறைக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. இதுக்கெல்லாம் பணம் நான் தான் கொடுத்தேன். அது மட்டும் இல்ல, நாயனக்காரனுக்கு பேசின தொகையை முழுசா கொடுத்துட்டேன். அவங்களும் வந்துட்டாங்க. ஏதுப்பா உனக்கு இவ்வளவு பணம்? அண்ணி, சீட்டு கம்பெனியில் தானே வேலை செய்யறேன். நேற்று கலெக்ஷன் 1865 ரூபா வந்தது. அது அப்படியே கையாடிட்டேன். அண்ணே, முந்தா நாள் ராத்திரி நீ அன்னிக்கிட்ட பெட்ரூம்ல பேசிக்கிட்டு இருந்தது என் காதுல விழுந்துச்சு. கௌரிக்கு கல்யாணம் நடக்கலைன்னா நீ தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொன்ன. தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண முடியாம பெரிய அண்ணன் தூக்குல தொங்குறத விட கல்யாணம் நடக்கிறதுக்கு சில ஏற்பாடுகள் பண்ணிட்டு சின்ன அண்ணன் ஜெயிலுக்கு போறது மேல இல்லையா? கௌரி, உன் கழுத்துல தாலி ஏற நேரத்துல நான் இங்க இருப்பேனோ இல்ல ஜெயில இருப்பேனோ தெரியாது. அதனால என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். சார், சார், என்னப்பா? உங்களை தேடிக்கணும் போலீஸ் வந்திருக்கு சார். அண்ணே, ஒரு நிமிஷம் வரேன்னு சொல்லுப்பா. டேய் நடேசா, உன்னை தேடிட்டு போலீஸ் எல்லாம் சத்திரத்துக்கு வந்துருச்சுடா. திருடிட்டல்ல, போலீஸ் வரும். டேய் நடேசா, நான் இப்ப கௌரியோட எதிர் ஜாமீனுக்காக அலைவேனா இல்ல உன் ஜாமீனுக்காக அலைவேனா? அண்ணா, நீ என்ன பத்தி கவலைப்படாத அண்ணே. தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நான் போயிட்டு வரேன் அண்ணே. அண்ணி, நான் போயிட்டு வரேன். நான் பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்த நாசுரக்காரன் தொழில் ஆரம்பிச்சுட்டான்.
நடக்கட்டும். போடுங்க போடுங்க. ஐயோ, இந்த கல்யாணத்துக்கு டெல்லி டிஐஜி குச்சேலர் வராரு இல்லையா? ஆமா, அவர் என் தாய் மாமா. டெல்லியில டிஐஜி இருக்கிறாரு. வரேன்னு சொல்லி லெட்டர் போட்டிருக்கிறாரு. அவருக்கு என்ன போ? அவர் கலவரம் மிகுந்த பகுதியிலிருந்து வர்றாரு. அதனால அவருக்கு போலீஸ் பந்தோபஸ்து கொடுக்க சொல்லி எங்களுக்கு ரகசிய உத்தரவு வந்திருக்கு. அதுக்காகத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். பர்சனல் ட்ரிப் வர்றவங்களுக்கு போலீஸ் பந்தோபஸ்து கொடுக்கிறது எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வழக்கம் இல்ல. அதனால அவருக்கு தெரியாம நாங்க 2 பேரும் சத்திரத்துல இருக்கணுங்கிறது எங்களுக்கு உத்தரவு. கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால நீங்களே போலீஸ் பந்தோபஸ்து கேட்டதா யாரு கேட்டாலும் சொல்லிடுங்க. அவருக்காக நாங்க இங்க வந்திருக்கிற விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். கணேஷா, வாங்க சார், வாங்க சார், வாங்க. என்ன கணேஷா, கல்யாணம் களகட்டிடுத்து போல இருக்கு. ம். வாங்கடி. போதும் போதும் போதும். என்னங்க என்னங்க மளிகை சாமான்லாம் வந்தாச்சுல்ல? நடேசன் இப்ப நமக்கு ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அவன் மூலமா வேற சில பிரச்சனைகள் தீர்ந்திருக்குல்ல. குச்சேல மாமா வரப்போற செய்தி நமக்கெல்லாம் ஒரு புது தைரியத்தையே கொடுத்திருக்குல்ல. அப்ப காலையில கடவுளே இல்லைன்னு சொல்லி சாமி படத்தை திருப்பி வச்சீங்களே, நேரா வைங்க. மண்டி திருப்பி வச்சா வேற ஏதாவது வந்தாலும் வரும். பெருமாளே, என்ன மன்னிச்சுக்கப்பா. எனக்கும் உன்னை விட்டா வேற யாரு இருக்கா சொல்லு? இது பாரு, உனக்கு 1000 வேலைகள் இருக்கும். மத்த விஷயங்களுக்கெல்லாம் நான் உன்னை தொந்தரவு பண்ணல. இதை வச்சே நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனா இந்த தங்க நகை, வரதட்சணை, எவர்சல்வர் பாத்திரம், பித்தளை பாத்திரம், இதுக்கெல்லாம் உன் பொண்டாட்டி லட்சுமியே சத்திரத்துக்குள்ள வந்த தம்பா காரியம் நடக்கும். ஏதாவது ஒரு ரூபத்துல அந்த லட்சுமியை சத்திரத்துக்கு அமுச்சு வைப்பா நீ. கணேசா, மடி எப்படிமா இருக்க? பாட்டி பாட்டி, எனக்கு தைரியசாலின்னு பேரு. ஆனா பெரியவங்க உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புது தெம்பே வந்திருக்கு. இனிமே நான் சின்ன பொண்ணுதான். நீ பயப்படாதம்மா, நான் இருக்கிறேம்மா. என்ன பயப்படாத, கையில காசே இல்ல, மொழி புதுங்குது. இத பாரு, நான் பொம்பளை, புருஷன் இல்லாத வெளியே போக கூடாது. இந்த நிலைமையில கைய பிரிஞ்சுக்கிட்டு உங்க அம்மா கல்யாணத்தை தனியா நின்னு நடத்தி வச்சேன். என்ன பார்க்கும்போது நீ ராஜா. உனக்கு என்னடா, உனக்கு சரியான மந்திரி பக்கத்துல இருக்கிறா. இந்தம்மா, இதுல 700 ரூபாய் இருக்கு. எவ்வளவு பாட்டி? 700டா. 700, 600, 1300. சரி, சும்மா இருங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே வரணும்னு லெட்டர் போட்டிருந்தோமே, ஏன் பாட்டி வரல? ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நான் கொடுத்த பணத்துல 100 ரூபாய் குறைஞ்சிருக்கும். பாவம், பொண்ணு வீட்டுக்காரவங்க ரொம்ப ஏய போல் இருக்கு. அதனால உனக்கு 6 டம்ளர், எனக்கு 6 டம்ளர் கிணத்துக்குள்ள போட்டுருவோம். சீக்கிரம் போட, யாராவது பாத்திர போறாங்க. பொண்ணு வீட்டுக்காரவங்க சத்திரத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம். நான் தான் பொண்ணோட பெரிய அண்ணன், பேரு கணேசன். நாங்கெல்லாம் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ். மாப்பிள்ளை பின்னாடி சொந்தக்காரங்களோட ட்ரெயின்ல வந்துட்டு இருக்காரு. இந்தாங்க, எங்களுக்கு என்னெல்லாம் வேணுங்கிற லிஸ்ட். மாடியில எங்களுக்கு தனி ரூம் வேணும், ஃபேன் கண்டிப்பா வேணும், 2 பெரிய ஜம்காலம், 6 புது சீட்டு கட்டு. உங்களுக்கு அதிக செலவழிக்க வேண்டாம், நெருப்பட்டிய நாங்க வாங்கிட்டோம். சிகரெட்டை மட்டும் நீங்க வாங்கி கொடுத்தா போதும். ஓகே? கும்பகோண வெத்தலை, பன்னீர் பயல, வாசன சுண்ணாம்பு, நெய்யில வறுத்த சீவல். ரகசியமா இருக்கட்டும், யாருக்கும் தெரிய வேண்டாம். மெக்டவல் பிராந்தி 1, ட்ரிபிளக்ஸ் ரம்மு 1, ஐஸ் மிக்சர் வேர்க்கல்ல எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. என்னடி இது? இவங்க சொல்ற எதுவுமே நம்ம பட்ஜெட்ல இல்லையடி. பேசாம இருங்க, நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்க இல்லையா? இப்பதான் உள்ள வெங்கடாஜலபதி படத்தை திருப்பி வச்சேன். உடனே விளையாட ஆரம்பிச்சிட்டா மத்தியா? மரியாதையை அவங்க கேட்கறதையெல்லாம் வாங்கி கொடுக்கறத தவிர வேற வழியே கிடையாது. பிடிங்க, நீங்க உள்ள வாங்க. உள்ள வாங்க, வாங்க, உள்ள வாங்க. வேற வழியே இல்லடா. மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸுங்க கொடுத்த இந்த லிஸ்ட் நம்ம வாங்கித்தான் ஆகணும். இல்லைன்னா கல்யாணமே நின்னுடும் உமா சொன்னா. ஆனா அவசிய செலவு இப்படி. சார்,
இந்த சாருங்கிற மரியாதையெல்லாம் வேண்டாம். குச்சேலா எங்க சொல்லு. குச்சேலா. நீங்க குச்சேலரா? ஆமா, மாமா அப்படி கூப்பிடு, அது பரவாயில்ல. என்ன மாமா லிஸ்டையும் பணத்தையும் பாக்கெட்ல வச்சிட்டீங்க? அதனால என்னடா, மாப்பிளையோட ஃப்ரெண்ட்ஸுங்கிற பேர்ல சில அல்பங்கள் இப்படித்தான் அனாவசிய செலவு வைக்கும். ஆனா நீ ஒண்ணு கவலைப்படாத, அவளையும் சில நல்லவா இருப்பா. அவளை பார்த்து பேசி நியாயத்தை எடுத்து சொல்லி இந்த செலவை அவாய்ட் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். முடியலன்னு வச்சுக்கோ, பணம் இருக்கு, லிஸ்ட் இருக்கு, நானே வாங்கி கொண்டு கொடுத்துறேன். இந்த பாரு, இந்த கல்யாணத்தை பத்தி நீ கவலையே படக்கூடாது. கௌரி கல்யாணம் இனிமே இந்த குச்சேலனுடைய பொறுப்பு. ஆமா, சமையல் யாரு? அப்பாசாமி. அப்பாசாமி, என்னென்ன எவ்வளவு பெரிய போலீஸ் அதிகாரி இவ்வளவு சிம்பிளா இருக்காரு? பெரிய மனுஷங்கள்லாம் எப்பவுமே சிம்பிளா தாண்டா இருப்பாங்க. ஆனா இந்த ருஷேந்திரமணி தான் அர்த்தராத்திரில பட்டுப்புடவை கட்டிக்குவா. டெல்லியில இருந்து மாமா வந்திருக்கிற விஷயத்த நான் உடனடியா உமா கிட்ட சொல்லணும். அதை விட முக்கியம் நான் கௌரிட்ட சொல்லணும். பாவம் பயந்துட்டே இருப்பான். அண்ணா இது போருமா? போருண்டா, பார்த்து போடு, காரம் தாச்சா போயிட போறது. அது இருக்கட்டும்னா, இந்த குச்சேலர் எப்படி எல்லா கல்யாணத்திலயும் கரெக்டா உள்ள பூந்துறாரு? அவனால யாருக்கு என்னடா கருதல்? கல்யாண பெண்ணு பேரு, நடத்துறவா பேரு தெரிஞ்சுக்குவான். நேர சத்திரத்துக்குள்ள நுழைஞ்சிடுவான். 50 வருஷம் பழகின மாதிரி உரிமையோட பழகுவான். எல்லா வேலைகளையும் தலைமையில இழுத்து போட்டு செய்வான். 2 வேளை சாப்பாடு போட்டா போரும். பெண்ணு கல்யாணமாகி சத்திரத்தை விட்டு போறச்சே, கூட பிறந்த தங்கச்சிக்கே கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு போற மாதிரி விசும்பி விசும்பி அழுவான். நம்ம குச்சேலனுக்கு கை சுத்தம், மனசு சுத்தம், வாக்கு சுத்தம். அவன் போராத காலம் சட்ட பையன் சுத்தம். கௌரி, கௌரி, என்ன நடேசா? அம்மா சொல்லிருக்காங்கல்ல நமக்கு ஒரு மாமா ஒருத்தர் இருக்காருன்னு. ஆமா, அந்த குச்சேல மாமா வந்தாச்சு. அநேகமா பணத்தோட தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். உன் கல்யாணம் நிச்சயம் நல்லபடியா நடக்கும், கவலையப்படாத. அம்மா சொல்லல, அவருக்கும் பாட்டிக்கும் சின்ன வயசுல ஏதோ பயங்கர தகராறுன்னு. ஆமா, உன் கல்யாணத்துல நாம 2 பேரும் தான் அவங்களை சேர்த்து வைக்கிறோம். சரிண்ணே. பாப்பலாம். வா அம்மா, இதான் நம்ம கௌரி. கௌரி, நமஸ்காரம் பண்ணு. என்ன நல்லா இருமா. இப்ப நாங்க உங்களை பாட்டிக்கிட்ட கூட்டிட்டு போறோம். நடேசா, எந்த பாட்டி? அப்படிலாம் நீங்க பேசக்கூடாது. அவங்க வயசுல பெரியவங்க. அவங்க ஏதாவது தாறுமாறா பேசினா கூட நீங்க தான் கொஞ்சம் பொறுத்து போகணும். நான் ஒரு தப்பு பண்ணலையே, எதுக்கு தாறுமாறா பேச போறாங்க? இப்ப யாரு தப்பு பண்ணாங்கிறது பிரச்சனை இல்ல. நான் கல்யாண பொண்ணு, நான் சொல்றேன். அவங்க முன்னாடி நீங்க வாயே திறக்க கூடாது. வாயே தரக்கூடாது, அவ்வளவுதானே? சரி வாங்க. பாட்டி, ஒரு ஆச்சரியமான சமாச்சாரம். என்னப்பா? யார் வந்திருக்காங்க பாருங்க. டன், டடன். யார் அது? நீங்க வாங்க மாமா போலாம். பாட்டி, யாரு நான் கேக்குறீங்க? அந்த அளவுக்கு உங்களுக்கு உறவு விட்டு போச்சு இல்ல? உங்க வைராகி எல்லாம் இன்னும் 24 மணி நேரம் தான். அதுக்குள்ள உங்க வாயாலேயே அவர் யாருன்னு நான் சொல்ல வைக்கல. என் பேர் நடேசன் இல்ல, நான் வரேன். யாரா இருக்கும்? தாடியும் மீசியமா இருக்கிறானே, எந்த வகையில எனக்கு உறவா இருக்கும்? அண்ணே, பாட்டி குச்சேல மாமா பார்த்து யாருன்னு கேட்டாங்க. எனக்கு அப்படியே ரத்தம் கொதிச்சு போச்சு. பாவம் மாமா கண்ணு கலங்கிட்டார். நீ கவலைப்படாதடா நடேசா, இந்த கல்யாணம் முடியட்டும். அந்த பெரியவங்களை நம்ம சின்னவங்களா இருந்து சேர்த்து வைப்போம். ஏண்டா நானா, எல்லாம் ரெடியா? எத்தனை வருஷமா உங்களுக்கு கீழே வேலை பாக்குறேன், எல்லாம் எப்பவும் ரெடி. சரி, எல்லாம் கணக்கு போட்டு தானே எடுத்து வந்திருக்க? கணக்கு கரெக்டா தான் போட்டேன். ஏற்கனவே 3 பை போயிடுது, இது 4வது பை. கல்யாணத்துக்கு மொத்தம் 4000 ரூபாய்க்கு மளிகை சாமான் வந்தது. உங்களுக்கு 10% கமிஷன். 400 ரூபாய்க்கு 1 பைசா கம்மியாவும் எடுக்கல, 1 பைசா ஜாஸ்தியாவும் எடுக்கல. சரி, ஜாக்கிரதை. இந்த மாதிரி எத்தனை தடவை உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கேன். மாமி வந்து லட்டு முந்திரியும் கேட்டா. ஏய் நானா, ஜாக்கிரதை. முக்கியமா இந்த குச்சேலங்கள்ல மாத்திரம் பட்டுடாத. அண்ணே, அண்ணே. என்னம்மா? அவர் வந்துட்டாரு. எவரு? அவரு வந்துட்டாரு. கையில காசே இல்ல, கல்யாணம் நடக்கிறதே இன்னும் முடிவால, அதுக்குள்ள என்ன அவரு? வாடா, வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க 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 வாங்க. நல்ல வேலை, நல்லா சௌரியமா இருந்துச்சு. இப்பவாது வெளியே வந்தீங்களே. 5 நிமிஷம் வெயில்ல கால் கிடக்க நின்றுட்டு இருந்தோம். கொஞ்சம் கூட பணம் போனாலும் பரவாயில்லன்னு நல்ல நாயர சட்டை ஏற்பாடு பண்ணக்கூடாது? ஏதோ கோயில்ல பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க போல இருக்க. இதை விட நல்ல சத்திரம் உங்களுக்கு கிடைக்கலையோ? கணேசன், ஒரு டாக்ஸிக்கு 50 ரூபாய் பேசிருக்கேன். 6 டாக்ஸிக்கு 300 ரூபாய். சீக்கிரம் செட்டில் பண்ணுங்க. உமா, இந்த பெட்டி படிக்கலாம் ரூம் கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணு. சரிம்மா. நடேசா, ஏன் சோம்பேறித்தனமா நிக்கிற? வந்தவங்களுக்கு எல்லாம் டிஃபன் ரெடியா? ஆர்த்தி என்னாச்சு? கௌரி வந்திருக்க இல்ல?
கௌரி இல்லாம கல்யாணமா? கௌரி நான் விசாரிச்சதா சொல்லுங்க. சொல்றேன். ரொம்ப அலையிறார். ஏன்பா அது ஏன் ஒரு டாக்ஸிக்கு 50 ரூபாய்? சாதாரண 30 ரூபாய் தாங்க. கல்யாண பார்ட்டினா 50 ரூபாங்க. ஏன் கல்யாண பார்ட்டி என்ன பாவம் பண்ணா? பெண்ணு வீட்டுக்காரன் தானே கொடுக்க போறான். லட்ச லட்சமா செலவழிச்சு கல்யாணம் பண்றானே, கூட 20 ரூபாய் கொடுத்தா தேஞ்சா போயிடுவான். ஐயோ உங்களுக்கு எந்த கஷ்டம்லாம்? ஏன்பா நான் தூக்கப்படாத என்ன? இதுவும் எங்காத்து கல்யாணம் மாதிரி தான். சம்பந்தியமா ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களோ? பொண்ணுக்கு இல்ல கல்யாணம். யாரு சம்பந்தி? நீங்க ஏன் இதெல்லாம் சுமக்குறீங்க? இந்த கல்யாணத்துல நீ எவ்வளவோ சுமக்க போற. என் பொட்டியை நான் சுமந்தா என்ன? நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? என்ன சொன்னீங்க? என்னப்பா இப்படி கேக்குற? மாப்பிள்ளை பெண்ணுக்கு ஜவ்வரிசி பாயசம் கேட்டேனே. ஜவ்வரிசி பாயசம் தானே நான் கொடுக்கறேன். அதை மறந்துடாத. அந்த முந்திரி பருப்பு நிறைய வறுத்து போடு. ஜவ்வரிசி பாயசம் மறந்துடாத. பார்த்து போங்க. உனக்கு எந்த ஊருமா? திருத்துறைப்பூண்டி. நினைச்சேன் காப்பி டம்ளர் இவ்வளவு சின்னதா இருக்கும் போதே தஞ்சாவூர் ஜில்லாவா தான் இருக்கும்னு நினைச்சேன். அழாத அழாத, வாய் முடு. சனியே தூங்க, அழாத. ஏண்டி குழந்தைய போட்டு அடிக்கிற? ஹார்லிக்ஸ் கட்டு வேற மறந்துட்டேன். அவரு இந்த நேரம் பார்த்து வெளியே போயிட்டாரு. நேரம் கட்ட நேரத்தை இது ஹார்லிக்ஸ் கேக்குது. அவ்வளவுதானே. நடேசா, உங்க வீட்டு கல்யாணத்துல குழந்தைங்களை பட்டினி போட்டு சாகடிக்கிறது தான் பழக்கமா? அம்மா, அம்மாவது ஆட்டுக்குட்டியாவது 5 நிமிஷத்துக்கு ஹார்லிக்ஸ் பாட்டில் வந்தாகணும். பெரிய பாட்டில். இந்தாங்கம்மா. ஒரு நிமிஷம். என்னம்மா? இன்னும் எத்தனை குழந்தைங்களை பட்டினி போட்டிருக்கீங்க நான் பார்த்தாகணும். பின்னால வா. அம்மா கையில தான் ஹார்லிக்ஸ் இருக்குவே, அப்புறம் இது எதுக்குமா? இது அடுத்த மாசத்துக்குடா ராஜா. எங்க போயிட்டு வரீங்க? டீ சாப்பிட்டு வர்றோம். நல்ல சமயத்துல வெளில போயிட்டீங்க. டெல்லி டிஏஜி வந்தாச்சு. எங்க எங்க? சமயக்கட்டுல. ஏ வாப்பா. காவி சட்டை, காவி வேஷ்டி, சிவப்பு துண்டு, கொஞ்சம் வளர்ந்த தாடி. டீ சாப்பிட்டாங்களா? ரொம்ப முக்கியம். இவரை பார்த்தா உனக்கு டிஏஜி மாதிரி தெரியுதா? டிஏஜி விட்டு சமயக்கார மாதிரி தான்டா தெரியுது. எதுக்கும் ஜாட மாடையா விசாரிச்சு பாப்போம் பா. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. நாங்க இந்த சத்திரத்துக்கு பாதுகாப்புக்கு வந்திருக்கோம். நல்ல விஷயம். காபி டிஃபன் ஆயிடுதா? எல்லாம் ஆச்சு சார். ஒரு சின்ன சந்தேகம். கேளுங்க. இதுக்கு முன்னாடி உங்களை நாங்க எங்கேயோ பார்த்திருக்கோம். அப்படியா? ஆனா எங்கன்னு தான் தெரியல. என்ன கேள்வி இது? உங்க ஐஜி வீட்டு கல்யாணத்தை முன்னால நின்று நடத்தி வச்சு நான் தானே. எஸ் சார். நோ சார். எஸ் சார். நோ சார். எஸ் சார். நோ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். இத பாருமா, என் கூட 4-5 பெரியவங்க வந்திருக்காங்க. அவங்க காசி ராமேஸ்வரம் எல்லாம் போயிட்டு வந்தவங்க. புரியுதா? கண்டவங்க சமைச்சா சாப்பிட மாட்டாங்க, பலகாரம் தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு நீ தனியா சமைக்கிறதுக்கு சமையல்கார ஏற்பாடு பண்ணிருக்கிறீல்ல? இதோ பண்ணிடுறமா. இனிமேதான் ஏற்பாடு பண்ணணுமா? ஏமா இத கூட கொஞ்சம் முன் யோசனை பண்ணி வைக்க கூடாதா? ஒண்ணு பட்டை பழகி சொல்ற மாதிரி சொன்னாதான் செய்வீங்களா? நல்ல சம்பந்தம் வந்து வாச்சிருக்கு. என்ன உமா, அவங்க சொன்னபடி பலகாரம் பண்றதுக்கு பணம் கொடுத்து என்ன ஏற்பாடு பண்ணிருக்கிய? பதட்டத்துல அத மறந்துட்டியாமா? இதுல ஞாபகம் வருது வேறையா உனக்கு? சரிதான், எங்களை நல்லபடியா கவனிச்ச மாதிரி தான். பாட்டி, நல்லபடியா வாய்க்கு ருசியா சமைப்பீங்கல்ல? நான் ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டு அவங்க வந்திருக்காங்க. அவங்க ஒரு குறை சொல்லும்படியா வச்சுக்க மாட்டீங்களே? சரி, என் கூட வாங்க. பாட்டி, சமையல்காரி தானே வேணா? எத்தனையோ கல்யாணத்துல சமைச்சிருக்கேன். என் பேத்தி கல்யாணத்துல சமைக்கிறது தப்பா? சம்பந்தி அம்மா கோவத்துல இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறகு எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சார், சார், இங்கதான் ஜன்னல் பக்கம் வாங்க. உடைஞ்சது பெல்ஜியம் கண்ணாடி தானே? ஆமா. அப்ப இந்தாங்க பில்லு. எதுக்கு பில்லு? கண்ணாடி உடைஞ்சதுக்கு டிப்ரிசியேஷன் வேல்யூ போட்டு 173 ரூபா போட்டிருக்கேன். நான் எல்லாத்திலுமே ரொம்ப குவிக்கு. சார், எவனோ உடைச்சதுக்கு நான் எதுக்கு சார் பணம் கட்டணும்?
யாருப்பா அது? என்ன அவன் இவன் சொல்றது? நான் யார் தெரியுமா? ருஷேந்திர மணியோட சொந்த தம்பியோட சொந்த பையன். பையன் தான் உறவு முறையை கரெக்டா சொல்லிட்டானே, பில்ல வாங்கிக்கிறது. சார் அந்த பொடியை உடைச்சதுக்கு நான் ஏன் சார் பணம் தரணும்? யோ, கல்யாணம் நடக்கணுங்கிற ஆசை இருக்குல்ல, அந்த பில்ல கொடுங்க சார். அந்த மரியாதை இருக்கட்டும். வர வர மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு மரியாதை இல்லாம போச்சு. சம்பந்தி, ஒரு நிமிஷம். உங்க தம்பியோட பிறந்த நாள், நட்சத்திரம், வருஷம் எல்லாம் உங்க பாட்டி கிட்ட கேட்டேன், கொடுத்தாங்க. ஜாதகம் குறிக்க அனுப்பிச்சிருக்கிற. தாடி பத்தி எரியுது. நீங்க பீடிக்கு பில்லு கொடுத்துட்டீங்க. வாங்க 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 வாங்க. மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட் தானே நீங்க? அப்புறம் என்ன, வாங்க வாங்க. மாடிய நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்குன்னு ஒதுக்கியாச்சு. எல்லாரும் உள்ளதா இருக்காங்க, நீங்க போங்க, நான் உங்களுக்கு காபி எடுத்துட்டு வந்துடுறேன். அப்பா, இந்த பக்கமா ஒருத்தன் ஓடுனானா? யாரு? திருடம்மா. எப்படி இருப்பா? கருப்பு பேண்ட் போட்டிருப்பான். என்ன சட்டை? கருப்பு சட்டை. கருப்பு பேண்ட் கருப்பு சட்டையா? நாங்க பாக்கல. பாப்பா, இந்த பக்கம் தான் ஓடி இருப்பான். இந்தாங்க சார் வெத்தலை, போட்டுக்கோங்க. தம்பி, எங்க வா. இது என்ன வெத்தலை? பூந்தமல்லி வெத்தலை. கல்யாணத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கண்ட கண்ட வெத்தலையை வைக்கப்படாதுப்பா. கும்பகோண வெத்தலை தான் வைக்கணும். நாம என்னதான் பரதேசியா இருந்தாலும் நம்ம தரித்திரத்தை வெத்தலையில காட்டப்படாது. ஏய் போட. நீ கெட்ட கேட்டுக்கு கும்பகோணம் வெத்தலை கேக்குதா? வாழை இலை போட்டா கூட மேஞ்சுக்கிட்டு கிடப்ப நீ. ருஷேந்திரமணி, கணேசன், அவர் கால வந்து மன்னிப்பு கேட்டா. சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். சம்பந்தி, நீங்க தான் பெரிய மனசு பண்ணி அவனை மன்னிக்கணும். போடா போதுன்னு மன்னிக்கிறேன். அந்த பையனுக்கு மரியாதையா பேச கத்து கொடுங்க. வாங்க போலாம். என்ன தைரியம்பா உனக்கு? அவரை பார்த்து போடான்னு சொல்லிட்டியே. இதே மாதிரி ஒரே ஒரு வாட்டி என் பொண்டாட்டியை பார்த்து போடின்னு சொல்லணும். சொல்லுவியா? எங்க வர காணோம்? என்னங்க வரேங்க. ஐயோ, உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்தா மனுஷன் உயிரோட திரும்பி போறது பெரிய கஷ்டமா இருக்கும் போல இருக்க. பேசாதீங்க, போய் டாக்ஸி கூட்டு வாங்க. சரிம்மா. நல்ல நர்சிங்கமா பார்த்து எங்க தாத்தாவை அட்மிட் பண்ணுங்க. சரிம்மா. எக்ஸ்ரே எடுத்து பாருங்க. சரிம்மா. எலும்பு முறிவு ஏற்படுத்தினா வைத்தியத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிம்மா. என்ன ப்ராப்ளம் எக்ஸ்ரே அவன் ப்ராப்ளம் இல்ல ஊரே. சரிம்மா. என்ன ப்ராப்ளம் நான் அதே ப்ராப்ளம் விசாரணை. சரிம்மா. எங்களால முடியாம சாக்கி எடுத்து ப்ராப்ளம். சரி சரி சரி. இனிமே கல்யாணத்துல வாழைப்பழம் வாங்குவியா? 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 தயவு செஞ்சு டிஃபனை இங்கேயே கொண்டு வந்துட சொல்லிடுங்க. மித்த ரெடியா தான் இருக்கு. வாழைக்கு தான் காத்துட்டு இருக்கோம். இப்ப வந்துடும். ஆஹா, எங்க கூட்டத்துக்கு இலையில போட்டா கட்டுப்படி ஆகாதுங்க. சும்மா பேப்பர்லயே கொடுங்க. சரிங்க, வரேன். அப்புறம் இது ஏதோ புடவையா? இத கௌரி கட்டிக்கிட்டு பிள்ளை வீட்டு சின்ன பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணணுமா? கொடுத்துறீங்களா? அந்த ஜவ்வரிசி பாயசத்துல முந்திரி பருப்பெல்லாம் போடுவீங்கல்ல, 1/4 கிலோ போடுறேன். அதை முழுசா அப்படியே வறுத்து போட சொல்லுங்க. முழுசாவே போட சொல்லுங்க. ஜவ்வரிசி பாயசம் மறந்துடாதீங்க நீங்க. அன்பு முத்தங்கள். கப்புக்குட்டி,
உங்ககிட்ட ஒரு ரகசியம் பேசணுமே. என்ன? இங்க பேசினா எல்லாம் பாத்துருவாங்க. என்ன ரகசியம்? பாத்ரூம்குள்ள வாயேன் சொல்றேன். நான் வரமாட்டேன். உன் கற்புக்கு நான் கேரண்டி. வாயேன். கப்புக்குட்டி கல்யாணம். கப்புக்குட்டி கல்யாணம். கப்புக்குட்டி கல்யாணம். அம்மா. கப்புக்குட்டி ஐயோ, கையெடுங்க. கல்யாணம். கப்புக்குட்டி கல்யாணம். குட்டிக்கப்பா அப்படின்னு என்ன கல்யாணம்? இந்த வானம் இடிஞ்சாலும் பூமி உடைஞ்சாலும் எனக்கு நீடி உனக்கு நாண்டி. நட்ட நடு சத்திரத்துல பட்ட பகல்ல எத்தனை தைரியம் இருந்தா இத்தனை பேர் முன்னாடி என் பொண்ண தனியா பாத்ரூம்ல கூட்டு பேசுவான். தமிழ்நாட்டு பெண்களுக்கு இந்த மாதிரி வாலிப பசங்கள்ட்ட பாதுகாப்பே கிடையாதா? இந்த மாதிரி நடந்து போயிடுச்சுன்னு இத்தனை பேருக்கு தெரிஞ்சு போயிடுதே. இனிமே என் பொண்ணை எவன் கட்டிப்போ? சீத்து, நீ அழாத. யாரா நீ? எங்க ஊர் மிராசுதார் பையன். எக்கச்சக்கமான சொத்து, சொந்த படிப்பு, 7வது வரை படிச்சிருக்கான். எதேஷ்டம். அடேசா, நீ போய் வெத்தலை பாக்கு, கல்கண்டு, பூ, குங்குமம் எடுத்துட்டு வா. இங்கேயே பாக்கு வெத்தலை மாத்தி ஆகும். சார், நீங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுக்கு கூட எங்க செலவுல தான் வெத்தலை பாக்கு, பூ, பழம் எல்லாமே எடுத்துட்டு வரேன். இத பாருங்க, இங்க நடந்தது நீங்க எல்லாரும் பாத்திருக்கேன். ஒருவேளை இவங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைன்னா நான் யாரையும் கேட்க மாட்டேன், உங்களை தான் கேட்பேன். நீங்க தான் என் பொண்ணோட கல்யாணத்துக்கு கேரண்டி. நீங்க எல்லாம் சாட்சி. திருவையாறு நீலகண்ட சாஸ்திரிகள் மகள் கப்புக்குட்டிக்கும் அச்சிரப்பாக்கம் ராஜகலவையோட பையன். என் பையன் நீங்க தெரிஞ்ச பையன். தெரிஞ்ச பையன். உங்க பேர் என்ன மாப்பிள்ள? கல்யாணம். அது நடக்கும். பேரை சொல்லுங்க. என் பேரே கல்யாணம். பேரே கல்யாணமா? நல்லா இருக்கு. கல்யாணத்துக்கும் ஊர் பெரியவர்கள் முன்னால் திருமணம் செய்ய வெங்கடேச கல்யாண மண்டபத்துல 3வது பாத்ரூம் முன்னாடி நிர்பந்தத்தின் பேரில் நிச்சயிக்கப்படுகிறது. வாங்கிக்கோங்க. என்னங்க என்னங்க இது எதுக்கு இப்படி உள்ள தள்ளரே? ஐயோ, என்னது? எதுக்கு கதவை சாத்துறே? அப்படி பாக்காதீங்க, உங்க பார்வையே சரியில்லை. வாண்டாண்ணா, வராதீங்க. ஐயோ, என்னன்னா? ஐயோ, என்னாச்சு உங்களுக்கு? உனக்காக அவுத்து விடப்பட்ட கூந்தல்டி பாஞ்சாலி சபதம் ஜெயிச்சிடுச்சு. இத உன் கையாலேயே முடிஞ்சு விடு. அப்பா, இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். சபாஷ், சரியான ஜோடி. எப்ப வந்த? ஏன் வந்த? என்ன பார்த்த? எதுக்கு பார்த்த? யாராண்டையும் சொல்லிடாதப்பா. நான் ஏன் சார் சொல்ல போறேன்? சத்திரத்துக்கு வந்ததுல இருந்து கௌரிய பார்க்காம மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கு. கௌரி இங்க அழிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்ணு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும். செய்வீங்களா? என்னடி இது? இந்த புத்தி முன்னாடியே இருந்திருக்கணும். பொடிப்பைய பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏய் தம்பி, நல்லா வேணும். இன்னும் 10 நிமிஷத்துல மாடியில இருக்கிற டைனிங் ஹால் பக்கத்துல இருக்கிற ரூம்ல பீரோவுக்கு பின்னாடி நான் ஒளிஞ்சிட்டு இருப்பேன். நீங்க கௌரி அங்க கூட்டிட்டு வாங்க. நான் பீரோவுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து பாக்குறேன். ஆனா நான் தான் கௌரிய கூட்டிட்டு வர சொன்னதா அவகிட்ட சொல்லிடாதீங்க. ஏன்னா என்னோட இமேஜே கெட்டு போயிடும். கூட்டிட்டு வரம்பா. கத்தின குத்திடுவேன். குத்தின கத்திடுவேன். நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? கௌரி நீலகண்ட சாஸ்திரிகள். வந்திருக்கா. கதவை திறந்துட்டு வந்து பாரு. ஏய், இதப்பா யார கூப்பிடுறாங்க. நான் உள்ள இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சது பீஸ் பீஸ் ஆக்கட. ஐயோ,
மனுஷா. பூர்வ ஜென்ம பாபம். உள்ள போயேண்டா. என்னடா உன்னு ரொம்ப பாக்காத. வா போலாம். சீத்து மாமி நட்சத்திரத்தை விட்டு வெளியே போறதுக்கு குறைஞ்சது 2 நிமிஷமாவது ஆகும். அதுக்குள்ள கத்துன ஏத்துடுவேன். அண்ணே 2 நிமிஷம் கழிச்சு கத்தலாம். ஏண்டாப்பா மங்குபதி, கௌரி பார்த்தாச்சா? திருப்தி தானே? எங்க விஷயத்தை இனிமே யாரண்டையும் சொல்ல மாட்டியே? என்ன சொல்லுப்பா, திருப்தி தானே? இத்தனை வயசுக்கு மேல விளையாட்டுலாம் பண்ணக்கூடாது. சொல்லிடு, திருப்தின்னு சொல்லு. திருப்தி. திருப்தி 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 தீரு இப்தி. நாலு இருக்கு தானே? திருப்தி. உமா, நம்ம மாமா குச்சேலர் எப்ப சமயக்கட்டு பக்கம் போனாலும் இட்லி துணி ரெடியா, காபி துணி ரெடியா, மாங்காயை நறுக்கியாச்சா, தேங்காயை துருவியாச்சா, இதைத்தான் கேட்கறாரே தவிர பணமே தர மாட்டேங்கிறாரு. என்று டெல்லியில லெட்டர் போட்டாருல்ல, நான் சத்திரத்துக்கு பணத்தோட வரேன்னு. வந்த உடனே பணத்தை கொடுக்க வேண்டியதானே? இந்த பாரு, ஒருவேளை கடைசி நிமிஷத்துல அவர் வந்து பணம் எல்லாம் இல்லைன்னு சொன்னா கௌரி கல்யாணம் நின்னுடும். நான் சத்தியமா தூக்குல தான் தொங்குவேன். என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார், கருப்பு பேண்ட் கருப்பு பனியனோட அந்த ரூம்குள்ள ஒரு திருட வந்தானா? இல்லீங்களே, பட்டுப்புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு அச்சரப்பாக்கத்துல இருந்து ஒரு கொள்ள கூட்டம் தான் வந்திருக்கு. பேசாம இருங்க. என்ன சார் நீங்க திருடங்க எல்லாம் சொல்றீங்களே? ஒரு திருடன் இந்த சத்திரத்துக்குள்ள பதுங்கி இருக்கான். கமான் வா போலாம். என்னடி இது, நம்ம போராத காலம் வாங்கி வச்சிருக்கிற வாழை இலையை திருடிட்டு போனா கூட மறுபடியும் வாங்குறதுக்கு கையில காசு இல்ல. ச்சே. உமா, ஒருவேளை கடைசி நிமிஷத்துல பணம் இல்லைன்னு கௌரி கல்யாணம் நின்னுடுச்சுன்னு வச்சுக்க, சத்தியமா நான் தூக்குல தான் தொங்குவேன். சபையில என்னால மொழி எழுத முடியாது, அதனால இங்கேயே எழுதுறேன். சாரி. It's all right. ஏன் பாட்டி, எங்க பெரியவங்க குடிக்கிறதுக்கு வெண்ணி ரெடியா? இதோ ரெடி ஆகிட்டு இருக்குமா. எங்களுக்கு உதவி செய்ய கூட கொஞ்சம் பணம் போனாலும் பரவாயில்லைன்னு வயசுல சின்னவளா ஒரு சமயக்காரையை ஏற்பாடு பண்ண கூடாது? நீங்க தான் கிடைச்சீங்களா? நீங்க எப்ப வெந்நீர் போட்டு எங்க மாமியார் குளிச்சு விடிஞ்சாப்படதான் நல்ல கல்யாணம், நல்ல கரெக்ட் சமயக்காரி. அம்மா, திருச்சிக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் விஷயமா வந்தேன். இதுவரைக்கும் எத்தனையோ லெட்டர் போட்டேன், பல தடவை நேர்ல வந்து மன்னிப்பும் கேட்டேன். நான் செஞ்ச தப்புக்கு என்னம்மா பரிகாரம்? எத்தனை தடவை பெருக்கினாலும் திரும்ப திரும்ப பாழா போன குப்பை வந்துகிட்டே இருக்கு.